Praise be to the wonderful name of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். I greet each and every one of you that is joining us in this place, as well as those that are able to tune into the broadcast in the precious name of the Lord Jesus Christ. இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிற உங்களையும் இந்த பிராட்காஸ்ட் மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். With the abundant grace of God, we have come to the midweek part of yet another week that the Lord has so graciously have added into our lives. தேவன் கிருபையாய் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டி கொடுத்த இந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தின் மத்திய நாளிலே அவருடைய சமூகத்திலே கூடி வரும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறார். With these few words, I would like to draw your attention into the Word of God. இந்த சில வார்த்தைகளோடு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே உங்கள் கவனத்தை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன். If you can, please stand with me to honor the reading of God's Word. தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தும்படியா என்னோடு கூட எழுந்து நிற்கும்படி கேட்கிறேன். Would like to begin by reading two different portions of scriptures. இரண்டு வித்தியாசமான வேத பகுதிகளை வாசிக்க இருக்கிறோம். One from the Old Testament and the other from the New. ஒன்று பழைய ஏற்பாட்டிலும் இன்னொன்று புதிய ஏற்பாட்டிலுமாக. First of all, let us turn to the book of Job, chapter number 38. யோபு எழுதின சரித்திர புஸ்தகம் 38வது அதிகாரம். Beginning from verse number 4 to verse number 7. 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும். And then we'll go to the book of Revelation, chapter number 3, and read verse number 19. அதன் பின்பாக வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19ஆம் வசனம். Job 38, 4 to 7, it says, "Where was thou when I laid the foundations of the earth? Declare if thou hast understanding. Who hath laid the measures thereof, if thou knowest? Or who had stretched the line upon it? Whereupon are the foundations thereof fastened? Or who laid the cornerstone thereof? When the morning stars sang together, and all the sons of God shouted for joy." யோபு 38வது அதிகாரம் 4லிருந்து 7 வசனம் வரைக்கும். நான் பூமியை அசிபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். Revelation chapter number 3 and verse number 19, it says, "As many as I love, I rebuke and chasten. Be zealous therefore and repent." வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. May the Lord add His blessing to the reading of His word. வாசிக்க கேட்ட இந்த வேத வசனங்களை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். Let us bow our heads and close our eyes for a word of prayer. நாம் தலைகளை வணங்கி கண்களை மூடி ஜெபிப்போம். Most gracious and loving Heavenly Father, மிகுந்த கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோகத்தின் தகப்பனே, we thank you, Lord, for the wonderful opportunity that you have given each and every one of us this evening. இந்த மாலை வேளையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பு தருணத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். Thank you, Lord, for blessing the reading of your word. உம்முடைய வேத வசனங்களை வாசிக்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. Father, heaven and earth will pass away, but your word will never pass away. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு காலம் ஒழிந்து போகிறதில்லை. Man's words will fail, but only your word will stand forever. மனுஷனுடைய வார்த்தைகள் தோல்வியுற்று போகும், உம்முடைய வார்த்தையோ என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது. Pray that you will come on to the scene and commune with each and every heart that is listening to this voice with a thirsty soul. ஆண்டவரே, இந்த சத்தத்துக்கு கீழாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைபடும்படியாய் இந்த வேளையிலே நீர் வரும்படி உம்மை கேட்கிறோம். I pray that you will anoint my lips of clay to speak your anointed word. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளை பேச நாவே நீர் அபிஷேகியும். Anoint every ears to hear your word. கேட்கிற ஒவ்வொரு செவியும் நீர் அபிஷேகியும். Anoint every hearts to receive your word. உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயங்களை நீர் அபிஷேகியும். Anoint the lives to be transformed by your word. உம்முடைய வார்த்தையினாலே மறுரூபமாகிற ஒவ்வொரு வாழ்க்கை நீர் அபிஷேகியும். We bind all the power of darkness in the name of the Lord Jesus Christ. எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை உம்முடைய நாமத்தினாலே கடிந்து கட்டி சபித்து அப்புறப்படுத்துகிறேன். May the liberty of your spirit be with us. உம்முடைய விடுதலையின் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கட்டும். Lead us and guide us in the way everlasting. நித்தியமான பாதைக்கு நேராய் நீர் எங்களை நடத்தும் வழி நடத்தும். You are the author of your word. நீரே உம்முடைய வார்த்தையின் ஆதாரமாய் We இருக்கிறீர். need your leadership, we need your guidance. ஆண்டவரே, உம்முடைய வழிநடத்தலை உம்முடைய நடத்துதலுக்காய் நாங்கள் We காத்திருக்கிறோம். declare that all the glory, honor and praise belongs to சகல you.
துதி and you கன alone. மகிமை மேன்மை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே For உண்டாகட்டும். we ask all of this wonderful blessings in the precious name of the Lord Jesus எல்லா Christ. ஆசீர்வாதங்களும் விலையேற பெற்ற நம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன். Amen. Amen. Please be seated. தயவு செய்து உட்கார். For the last several weeks, கடந்த பல வாரங்களாக we are talking a series of messages on the subject called being restored in all things. எல்லாவற்றையும் சீர்பொருத்திக் கொள்வது பெற்றுக்கொள்வது என்கிற தலைப்பின் கீழே வேதவசனங்களை தியானித்து வருகிறோம். We are living in a time of restoration. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் சீர்பொருந்துகிற காலம். And especially it is the time of restoration of the bride of Christ. விசேஷமாக கிறிஸ்துவின் மனவாட்டியானவள் சீர்பொருந்தக்கூடிய ஒரு நேரம். Only the wise virgins, as we see in the parable that Jesus talked about of the 10 virgins, இயேசு சொன்ன 10 கன்னிகள் ஓமையிலே அந்த புத்தியுள்ள கன்னிகள் மாத்திரம் they will heed to the voice of God. தேவனுடைய வார்த்தையின் சத்தத்துக்கு அவர்கள் செவி சாய்த்து They will be the only ones that will pay attention to the voice of God's word தேவனுடைய வார்த்தையின் சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து இணங்கி and be fully restored in all things. அவர்கள் எல்லாவற்றிலும் தங்களை சீர்பொருந்தி திருப்பிக் கொண்டார்கள். And that's the reason when the bridegroom cometh in the clouds of glory, அதே அந்தனாலே மணவாளனானவர் மகிமையின் மேகத்திலே வரும்போது when the bridegroom appears in the clouds of glory, மகிமையின் மேகத்திலே மணவாளன் தோன்றும்போது only the wise virgins they are changed to meet the bridegroom as the bride of Christ. புத்தியுள்ள கன்னிகைகள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்பட்டு மணவாளனை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆவார்கள். And only they are the ones that will escape the dreadful things that will come upon this earth. இந்த பூமியிலே நடக்க போகிற இந்த பயங்கரமான காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் மாத்திரமே தப்பிக்கொள்வார்கள். So when our Lord Jesus is going to come in the mid of the year, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மத்திய ஆகாயத்திலே அவர் he வரப்போகிறார். is coming as the bridegroom. அவர் மணவாளனாக வரப்போகிறார். Let me state, the scripture is very clear about it. வேத வசனம் அதை குறித்து மிகவும் தெளிவாக When சொல்கிறது. the bridegroom cometh, மணவாளன் வரும்போது for whom he is coming as the அவர் bridegroom, யாருக்காக அவர் மணவாளனாய் he is வருகிறார்? coming only for the bride. அவர் மணவாட்டிக்காக மாத்திரமே He is வருகிறார். not coming for everyone. எல்லாருக்காகவும் அவர் He வரவில்லை. is not coming for the whole church. அவர் முழு சபைக்கும் வரவில்லை. He is coming for the bride church. அவர் அந்த மணவாட்டி சபைக்கு மாத்திரம் வருகிறார். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. And that is why it is very important that we make sure that we find ourselves in the wise lot of the church of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய சபையில் அங்கமாய் இருக்கிற நாம் இந்த நாட்களிலே அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் கூட்டத்திலே நம்மை நாம் உட்படுத்திக் கொண்டவர்களாய் Let us காணப்படுவது not just அவசியம். be satisfied we belong to the church of நாம் Jesus Christ. தேவனுடைய சபைக்கு கிறிஸ்துவனுடைய சபையிலே அங்கமாய் இருக்கிறோம் என்ற பெருமிதம் மாத்திரம் But போதாது. we also must make sure that we belong to the wise lot in the church of the அந்த living God. கிறிஸ்துவனுடைய சபையிலேயே நாம் மணவாட்டி கூட்டத்திலே நாம் அங்கமாய் இருக்க Because the entire church, they are virgins. ஏனென்றால் முழு சபையுமே கன்னிகைகளாக காணப்படுகிறது. But Christ Jesus is not coming in the mid of the year for the virgins. இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் மேகத்திலே மத்திய ஆகாயத்திலே அவர் வருவது கன்னிகைகளுக்காக அவர் வரவில்லை. He is coming for the bride of Christ in the mid of the year. அவர் மத்திய ஆகாயத்திலே வருகிறது மணவாட்டிக்காக மாத்திரமே. And as the Holy Scripture says, வேத வசனங்கள் சொல்லுகிறபடியாய் only the wise virgins, அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் and மாத்திரமே. I repeat, only the wise நான் virgins, மறுபடியும் சொல்லுகிறேன், புத்தியுள்ள கன்னிகைகள் மாத்திரமே. they are taken up to meet the bridegroom as the bride of Christ. கிறிஸ்து இயேசுவை மணவாளனாக சந்திக்க அவர்கள் மாத்திரமே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். Praise the name of the living தேவ God. நாமத்துக்கே மகிமை. That's why Apostle Paul writes in his epistle, பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே விதமாய் எழுதுகிறார், I have espoused you as a chaste virgin and to one husband. கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்புக்கொடுக்க நான் நியமித்திருக்கிறேன் This என்கிறார். chaste virgin that has been espoused is not a foolish virgin. இந்த கற்புள்ள கன்னிகை அவர் ஒரு புத்தியில்லாத கன்னிகை அல்ல. This chaste virgin that has been espoused to the bridegroom, to the one husband Jesus Christ, she is the wise virgin. She is the bride of Christ.
கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்ட அந்த கற்புள்ள கன்னிகை அவள் புத்தியுள்ள கன்னிகையாய் மாத்திரமே இருப்பாள். And in the last week we talked about the wisdom of the wise virgins. கடந்த வாரம் நாம் புத்தியுள்ள கன்னிகைகளுடைய ஞானத்தை பற்றி நாம் பார்த்தோம். What makes those virgins wise? It's because there is something unique about the wisdom that they have. இந்த புத்தியுள்ள கன்னிகைகளிடத்தில் காணப்பட்ட அந்த ஞானம் ஒரு தனித்தன்மையாய் இருந்தது. எதனாலே எப்படி அது அவர்களுக்கு We உண்டானது? saw several things about the wisdom of the wise virgins. அந்த புத்தியுள்ள கன்னிகைகளுடைய ஞானத்தை குறித்து நாம் अनेक காரியங்கள் So பார்த்தோம். these wise virgins, they not only know God, இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் தேவனை அறிந்தது மாத்திரமல்ல, they not only know who they are in Him, அவருக்குள்ளே தாங்கள் யார் என்று அறிந்தது மாத்திரமல்ல, but they are very sensitive and they are aware of the day and time in which they exist on this earth. அவர்கள் இந்த பூமியிலே காணப்படுகிற காலமும் நேரமும் எப்படிப்பட்டது என்ற அறிவையும் உணர்வையும் பெற்றவர்களாய் They are very careful to very clearly know about which time they exist on this earth in the timeline of God. தேவனுடைய கால அட்டவணையிலே எப்படிப்பட்டதான அந்த காலத்துக்குள்ளே தாங்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்த அறிவை பெற்றவர்களாய் இருந்தார்கள். And that is why they are not callous, they are also sensitive about the time that God has given to them on this earth. இந்த பூமியிலே அவர்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த காலத்திலே அவர்கள் கவலையற்றவர்களாய் இல்லாமல் அந்த தாங்கள் வாழ்கிற காலத்தை குறித்த ஒரு உணர்விலே அறிவிலே அவர்கள் காணப்பட்டார்கள். That's why as the scripture says, the bride will make herself ready. இந்த வேத வசனத்தின்படியா மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். And this wisdom begins by the fear of God. இந்த ஞானம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே ஆரம்பிக்கிறது. It doesn't begin from any place or any location. எந்த ஒரு இடத்திலோ எந்த ஒரு லொகேஷனும் அது ஆரம்பிக்கல. It doesn't begin from any seminary or any congregation. எந்த ஒரு சபை கூடுகையிலோ எந்த ஒரு செமினரிலும் ஆரம்பிக்கப்படல. It begins by an attitude. இது ஒரு நடத்தை என்கிற காரியத்தில் உண்டாகிறது. Attitude is the fear of God. அந்த நடத்தை என்பது தேவனுக்கு பயப்படுகிற பயம். That attitude is the genuine awe and respect that she has for God. தேவனுக்காக கொண்டிருக்கிற மரியாதை நிறைந்த ஒரு பயபக்தி. And this fear of God, இந்த தேவனுக்கு பயப்படுகிற பயம், with which this wisdom begins, இந்த ஞானம் ஆரம்பிக்கிற அந்த it ஞானம் progresses by the thirst and the hunger she has for God. தேவனுக்காக அவள் கொண்டிருக்கிற அந்த பசியும் தாகத்தை பொறுத்ததாய் அது அமைகிறதாய் And when இருக்கிறது. she has that desire and thirst for God, அந்த தேவனுக்காக அவள் கொண்டிருக்கிற அந்த தாகம் அந்த பசி, the scriptures and the scriptures alone become the source of the wisdom of the bride of Christ. வேத வசனம் தெளிவாக சொல்கிறது அந்த ஞானத்துக்கு ஆதாரம் யார் என்பது. Because the spirit that she has received of him, ஏனென்றால் அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆவியானது it is a genuine anointing. அது உண்மையான And the அபிஷேகமாகும். scripture says that anointing, it abides in her. அந்த அபிஷேகம் அவளுக்குள்ளே நிலைத்திருக்கிறது என்று And when பார்க்கிறோம். that anointing abides in her, அந்த அபிஷேகம் அவளுக்குள்ளே as நிலைத்திருக்கிறதுனால Apostle John writes, யோவான் எழுதினது போல it teaches her of all things. அது சகல காரியத்தையும் குறித்து அவளுக்கு போதிக்கிறதாய் And இருக்கிறது. when the anointing teaches her of all things, இவ்விதமாய் அந்த அபிஷேகம் அவளுக்கு எல்லாவற்றையும் குறித்து she போதிக்கிறபடியால் heeds to all things that அந்த the anointing போதிக்கிற teaches, சகல காரியத்துக்கும் தன் செவியை கொடுக்கிறவளாய் and இருந்தாள். she understands it. அதை குறித்த புரிந்து கொள்ளுதல் She அவளுக்கு has உண்டாயிருந்தது. the revelation of அதை it. குறித்த வெளிப்பாடு அவளுக்கு உண்டாயிருந்தது. And as she has received, she abides in the teaching. அவள் பெற்றுக்கொண்ட அந்த காரியங்களிலே அவள் நிலைத்திருக்கிறவளாக And that காணப்பட்டாள். is why Jesus said, அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், abide in me. என்னிலே நிலைத்திருங்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Every bridegroom, ஒவ்வொரு மணவாட்டியும் every bridegroom that is espoused to a bride, கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு மணவாட்டியும் until the time he gets married, அவள் அந்த திருமண பந்தத்துக்குள்ளே இடைப்படுகிற நேரம் that வரைக்கும் bride takes the place in the heart of the bridegroom. மணவாளனை தன்னுடைய இருதயத்திலே கொண்டவளாய் காணப்படுகிறாள் மணவாட்டி. She finds a sweet
place in the heart of the அவருடைய bridegroom. இருதயத்திலே மணவாளனுக்கென்று ஒரு இனிமையான இடத்தை கொடுத்து And வைத்திருக்கிறார். that's why Jesus said, அதனால் இயேசு கிறிஸ்து you சொன்னார், abide in me. நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Only with the attitude we can abide in him. நாம் அந்த தன்மை இருந்தால்தான் அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க முடியும். Only with the attitude we can abide in him. அவருக்குள்ளே நிலைத்திருக்கிற அந்த தன்மை நமக்கு உண்டாயிருக்கப்பட வேண்டும். Praise the name of the living நாமத்துக்கே God. மகிமை. That is the reason. He has loved us. அவர் நம்மை அன்பு The கூறுகிறார். scripture says he has loved us. அவர் நம்மை அன்பு கூறுகிறார் என்று வேதவசனம் Before he சொல்கிறது. loved him, he loved us first. நாம் அவர் அன்பு கூறுவதற்கு முன்பாக முந்தி அவர் நம்மிடத்தில் அன்பு But when we கூர்ந்தார். love him back, நாம் மீண்டுமாய் அவருக்கு அன்பு we will be கூறும்போது pleasing to him. அவருக்கு We will be pleasing to him. நாம் அவருக்கு பிரியமுள்ளவர்களாகிறோம். And we will find our place in his heart. அவருக்குள்ளே அவருடைய இருதயத்திலே நமக்கு ஒரு இடம் உண்டாகிறது. That's the reason he has given us his anointing. அந்த காரணம் தான் அவர் கொடுத்திருக்கிற He அந்த teaches us அபிஷேகம். all things. அது சகல காரியத்தையும் குறித்து We hear all போதிக்கிறது. things. நாம் எல்லா காரியங்களை குறித்து We கேள்விப்பட்டு hear all things. நம்முடைய காரியங்கள் எல்லாம் நாம் We கேள்விப்பட்டு believe all things. அந்த எல்லா காரியங்களையும் விசுவாசித்து And we live by it. அதன்படியாக நாம் வாழ்கிறவர்களாய் That's how we abide in him. அப்படியாக நாம் அவருக்குள்ளே And நிலைத்திருக்கிறோம். he abides in us. அவர் நமக்குள்ளே That's நிலைத்திருக்கிறார். the greatest love story between the bridegroom and the அது bride of Christ. மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையே உண்டான ஒரு மிகப்பெரிதான ஒரு அன்பின் காரியம். Scriptures become the source of our wisdom. அந்த அவருடைய ஞானத்துக்கு ஆதாரமே வேத வசனங்கள் And தான். that wisdom that she receives from the word of God, தேவனுடைய வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஞானமானது it becomes the unshakable foundation for her life. அவளுக்குள்ளே அவளுடைய வாழ்க்கைக்குள்ளே அசைக்க முடியாத ஒரு அஸ்திவாரத்தை உடையதாய் And கொண்டிருக்கிறது. this wisdom இந்த ஞானம் has got divine attributes. அவளுக்குள்ள ஒரு தெய்வீக தன்மைகளை கொண்டதாய் How இருக்கிறது. can we know that we are wise virgins? நாம் புத்தியுள்ள கன்னிகைகள் என்று சொல்லி எப்படி நம்மை நாமே அறிந்து How கொள்வது? can we put that wisdom into test? அந்த ஞானத்தை எப்படி நாம் பரீட்சைக்குள்ளாக்குவது? When we read 1 Corinthians chapter number 13, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்த்தோம். the Lord talks about many attributes of the love of God. தேவனுடைய அன்பை குறித்த அநேக தன்மைகளை பற்றி அங்கே So if சொல்லப்பட்டிருக்கிறது. we need to check whether we are functioning in the agape love of அந்த God, தெய்வீக அன்பிலே நாம் எங்குகிறோமா என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க we can வேண்டுமானால் test it with the attributes of the agape love of அந்த God. தெய்வீக அன்பின் தன்மைகளை கொண்டுதான் நாம் சோதிக்கப்பட In the வேண்டும். same way, அதே போலவே the wisdom of God, தேவனுடைய the ஞானம், wisdom of the wise virgins அந்த புத்தியுள்ள கன்னிகளுடைய ஞானம் has its own unique attributes. அதற்கென்று ஒரு தனித்தன்மையான ஒரு தன்மைகள் உண்டு. That's what the scripture says in அதைத்தான் James chapter number 3 and verse number 17. யாக்கோபு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் வாசிக்க Talks முடிகிறது. about, I believe, 6 attributes. அது 6 தன்மைகள் என்று சொல்லி Number பார்க்கிறோம். 1, it is pure. முதலாவது சுத்தம் உள்ளது. Number 2, it is peaceable. இரண்டாவது சமாதானம் உள்ளது. Number 3, it is gentle. அடுத்தது அது இணக்கம் உள்ளது. Number 4, it is easy to be entreated. அது சாந்தம் உள்ளது, இணக்கம் உள்ளது. Number 5, it is full of mercy. அது இரக்கத்தால் நிறைந்தது. Number 6, it is full of good fruits. நற்கனிகளால் நிறைந்தது. Number 7, it is without partiality. பட்சபாதம் இல்லாதது. And number 8, it is without hypocrisy. மாயமற்றதாய் I'm sorry, இருக்கிறது. it's not 6 attributes, but it's அது 8 6 attributes. தன்மைகள் அல்ல, 8 தன்மைகள். Praise the name of the living God. நாமத்துக்கே When we function in this wisdom, இந்த ஞானத்திலே நாம் in இயங்கும்போது this day and time, இந்த காலத்துல இந்த the நேரத்திலே scripture says we shall be restored in all things. நாம் எல்லாவற்றிலும் சீர்பொருந்துவோம் என்று வேதவசனம் Like we read in the சொல்கிறது. book of Hosea chapter number 14, ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14வது verse number அதிகாரத்துல 1, நாம் 2 and வாசித்தோம். 8. ஒன்றாவது 14வது அதிகாரம் 1வது வசனம் 2வது There the வசனம். Lord said, return unto the Lord thy God. நீங்க உங்க ஆண்டவர் தேவனிடத்துக்கு திரும்புங்க. To whom did he say, return unto the Lord thy யாரை God? பார்த்து சொல்றாரு தேவனிடத்துக்கு திரும்புங்கள் என்று? He didn't talk to the heathens. அது பிரஜாதிகளை பார்த்து He அல்ல, didn't talk to the sinners. பாவிகளை பார்த்தும் அல்ல, But he looked at his own people. நம்முடைய சொந்த ஜனத்தை He பார்த்தே says, சொல்லுகிறார். O Israel, return unto the Lord thy God. இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே திரும்பு. And he said, for thou hast fallen by thine iniquity. நீ உன் அக்கிரமத்திலே விழுந்தாய். And in verse number 2, he says, how we can return back to him. எப்படி அவரிடத்திலே திரும்புவது என்று 2வது வசனம் He சொல்கிறது. says, take with you words and turn to the Lord. வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். We cannot restore our lives back with him in any way we want. நாம் விரும்புகிறபடியாய் நம்முடைய வாழ்க்கையை அவருக்குள்ளே நம்மை அவர் Only according to the word of God our lives can be restored. வார்த்தையின்படியாய் தான் அவருடைய நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ளே அவர் Take with you words and turn to the Lord. எனவே வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். And then in verse number 9 he says, 9வது வசனத்திலே who பார்க்கிறோம். is wise and he shall understand these இவைகளை things. உணரத்தக்க ஞானமுள்ளவன் யார்?
Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Because only the wise will pay attention to this voice. ஏனென்றால் ஞானமுள்ளவர்கள் மாத்திரமே இந்த சத்தத்துக்கு அவர்கள் கவனம் கொடுப்பார்கள். Only the wise will pay attention to the message of restoration. இந்த சீர்பொருந்தலின் செய்திக்கு ஞானமுள்ளவர்கள் மாத்திரமே கவனத்தை கொடுப்பார்கள். Only the wise will pay attention to the word of reconciliation. அந்த சீர்பொருந்தலின் செய்திக்கு அந்த ஞானமுள்ளவர்கள் மாத்திரமே கவனம் கொடுப்பார்கள். Only the wise will submit themselves to the ministry of reconciliation. இந்த சீர்பொருந்துகிற ஊழியத்துக்கு அந்த ஞானமுள்ளவர்கள் மாத்திரமே தங்களை ஒப்புக் கொடுப்பார்கள். So to be restored in all things. எனவே எல்லாவற்றிலும் நாம் சீர்பொருந்துவது. Very important to have the wisdom of the wise virgins. புத்தியுள்ள கன்னிகளை போன்ற ஞானமுடையவர்களாய் இருக்க. Let's continue to talk about the attributes of the wise virgins. அந்த புத்தியுள்ள கன்னிகளுடைய ஞானத்தை குறித்த தன்மை என்னவென்று பார். What I would like to talk about now is நான் இப்ப பேச எடுக்க போகிறது என்னவென்றால் the wise virgins, புத்தியுள்ள கன்னிகைகள் when they live their lives on this earth, அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்த வாழ்க்கை, they prioritize and magnify their identity in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே தங்களுடைய அடையாளத்தையும் தங்களுடைய காரியம் முதன்மை என்பது எல்லாவற்றை குறித்து அவர்கள் முதன்மை வைத்திருந்தார்கள். I repeat it again. நான் மறுபடியும் The சொல்லுகிறேன். wise virgins, புத்தியுள்ள கன்னிகைகள் they prioritize their identity in Christ in the life that they are living this year. கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளே தாங்கள் யார் என்கிற அடையாளத்தை அவர்கள் முதன்மைப்படுத்தி வைத்திருந்தார்கள். They will prioritize it. அதை முதன்மையாய் முன்னுரிமையாய் What are வைத்திருந்தார்கள். we prioritizing in the life that we are living on this earth? இந்த பூமியிலே இப்ப நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே எதை நாம் முதன்மைப்படுத்தி முன்னாடியாய் As we are living our life, நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையிலே what is our priority? நம்முடைய முதன்மையான காரியம் என்ன? How do we see ourselves? நம்மை நாமே எவ்விதமாய் பார்த்து How do கொண்டிருக்கிறோம்? we identify ourselves? நம்மை நாமே எப்படி அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? Many times people identify themselves with a lot of things. அநேக நேரங்களிலே ஜனங்கள் தங்களை அநேக காரியங்களை கொண்டு Some people அடையாளப்படுத்துகிறார்கள். say I'm a man. சிலர் சொல்வாங்க நான் ஒரு மனுஷன், I'm a woman. நான் ஒரு மனுஷி. These are the kind of people they would like to identify themselves by their sex. தங்களுடைய அந்த மனுஷனை பாலினத்தை கொண்டு அவர்கள் அடையாளப்படுத்திக் Some கொள்கிறார்கள். people say I am a BA, I am an MA. சிலர் தங்கள் படிப்பை வைத்து BA MA I am BTech, MTech, MBBS, MD, MS, PhD and so on. அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த கல்வி அறிவை குறித்து தங்களை This அடையாளப்படுத்திக் is the group of people that like to identify themselves by their education. இந்த வகையான கூட்டம் ஜனங்கள் தங்களுடைய படிப்பை கொண்டு தங்களை அடையாளப்படுத்திக் Some people கொள்கிறார்கள். say, you know who is my father? உங்களுக்கு தெரியுமா எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? You know about our family? எங்களுடைய குடும்பத்தை பற்றி You know உங்களுக்கு about தெரியுமா? our ancestors? எங்களுடைய மூதாதையர்கள் எப்படிப்பட்டவர்கள் These தெரியுமா? are the kind of people they would like to identify themselves by their family. இப்படியாக குடும்பத்தை பின்னணியமாய் வைத்து தங்களை அடையாளப்படுத்திக் By கொள்வார்கள். their earthly genealogy. அவர்களுடைய பூமியினுடைய அந்த பிறப்பு வம்ச முறையை வைத்தவர்கள். If their ancestors, if their family, அவர்களுடைய மூதாதையர் அவருடைய if குடும்பங்கள் they are well known in the society, அவர்கள் சமூகத்திலே நன்கு அறிமுகப்பட்டவர்களாக if they are இருந்தார்கள், popular in this earth, இந்த பூமியிலே அவர்கள் பிரசித்தி பெற்றவர்களாக they are இருந்தார்கள். so proud to identify themselves by their background, family அந்த background. குடும்ப பின்னணியை வைத்து தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதிலே ஒரு பெருமிதம் So அவர்களுக்கு. like this, so many people would like to identify themselves in so many different இப்படியாக ways. உலகத்தில் இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிலே பல விதங்களிலே பல காரியங்களின் நிமித்தமாக தங்களை அடையாளப்படுத்திக் And some people கொண்டிருக்கிறார்கள். they would like to identify themselves by their profession. சிலர் தங்களுடைய வேலையை வைத்து தங்களை They அடையாளப்படுத்திக் say I கொள்வார்கள். am an engineer. நான் இன்ஜினியரா I am a இருக்கிறேன், teacher. நான் ஒரு டீச்சரா I am a இருக்கிறேன், policeman. நான் ஒரு போலீஸ்மேனா I am a இருக்கிறேன், doctor. நான் டாக்டரா I am a இருக்கிறேன், scientist. I am a geologist and so on and so forth. இப்படியாக தங்கள் செய்கிற வேலையை வைத்து தங்களை They அடையாளப்படுத்திக் would like to கொள்கிறார்கள். identify themselves by what they are doing in this earth. இந்த பூமியிலே அவர்கள் என்ன காரியங்களை செய்கிறார்களோ அதை வைத்து தங்களை There அடையாளப்படுத்திக் is some group of people that do like that. சில கூட்ட ஜனங்கள் அப்படித்தான் So செய்கிறார்கள். when it comes to identifying ourselves, ஆனால் நம்மை நாமே அடையாளப்படுத்திக் கொள்ளுகிற people காரியத்திலே have so many different ways. இப்படி அநேக காரியங்களை ஜனங்கள் Some வைத்திருக்கிறார்கள். identify by themselves by their sex. அவர்களுடைய பாலினத்தை வைத்து அவர்கள் தங்களை Some அடையாளப்படுத்துகிறது. identify by themselves by their profession. தங்கள் வேலைகளை வைத்து தங்களை Some அடையாளப்படுத்துவது. identify themselves by their education. தங்களுடைய படிப்பை வைத்து தங்களை Some அடையாளப்படுத்துவது. identify themselves by their profession. தங்களுடைய செய்கிற வேலையை By வைத்து their தங்களை அடையாளப்படுத்துவது. status. அவருடைய சமூக சூழ்நிலையை வைத்து Family status. குடும்ப அந்தஸ்தை வைத்து Social status. சமூக அந்தஸ்தை வைத்து
their richness. அவர்களுடைய They ஐஸ்வரியத்தை use a வைத்து lot of things to identify இப்படி themselves on this earth. அநேக காரியங்களை கொண்டு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். But what do the bride of Christ do? ஆனால் கிறிஸ்துவின் மணவாட்டி செய்கிறது என்ன? As she is living in this earth with everyone else, எல்லாரையும் போல அவளும் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த how she நாட்களிலே identifies herself, அவள் தன்னை எவ்விதமாய் அடையாளப்படுத்திக் கொள்கிறாள்? the wisdom that she has, அவள் கொண்டிருக்கிற அந்த ஞானம் how does it make her to identify herself on அவளை this earth? எவ்விதமாய் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும்படியாய் செய்கிறது? Does the bride of Christ identify herself by her இப்படி education? அவள் மணவாட்டியாய் இருக்கிறவள் தன்னை தன்னுடைய பாலினத்தை வைத்து சொல்லுவாளா? Does she identify herself by her sex? இல்ல அவளுடைய படிப்பை வைத்து பாலினத்தை வைத்து சொல்லுவாளா? Does she identify herself by her profession? இல்ல அவளுடைய வேலையை வைத்து தன்னை அடையாளப்படுத்துவாளா? Does she identify herself by her education? இல்ல அவள் படிப்பை வைத்து தன்னை அடையாளப்படுத்துவாளா? If she is really a wise virgin, அவள் உண்மையாகவே புத்தியுள்ள if கன்னியாய் somebody is இருப்பாளா? called and chosen of God, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு அவள் and if she முன்குறிக்கப்பட்டவளா? has made her calling and her election அவள் தான் sure, அழைக்கப்பட்ட அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கி இருந்தாளா? more than her sex, அவள் தன்னுடைய பாலினத்தை more காட்டிலும் than her education, தன்னுடைய படிப்பை காட்டிலும் more than her profession, தன்னுடைய வேலையை காட்டிலும் more than her riches, தன்னுடைய சடங்கு சம்பிரதாயங்களை more than காட்டிலும் her education, அவருடைய படிப்பை காட்டிலும் more than everything else, எல்லாவற்றை காட்டிலும் what will magnify to her? அவளை எது மேன்மைப்படுத்துகிறது? The identity that she has in Christ. அவள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது தான் The அவளுக்கு priority அடையாளம். that she has in Christ. அவளுடைய முதன்மையான காரியமே தன்னை அடையாளப்படுத்துவது கிறிஸ்துவுக்குள் Praise the இருப்பது. name of the living God. When God created man, மனுஷனை தேவன் when சிருஷ்டித்த God போது put Adam in the beginning, ஆதாமை தேவன் ஆரம்பத்தில் வைத்த போது how does the Bible introduce himself? அவனை வேதம் எப்படி அறிமுகப்படுத்துகிறது? Praise the name of the living God. When we read Genesis chapter number 1, ஆதியாகமம் 1வது the அதிகாரத்தில் most familiar scripture that we all know, நாம் எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான வேத it வசனம். says in the man was created in the image and in the likeness of God. மனுஷன் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபமாக Genesis சிருஷ்டிக்கப்பட்டவன். 1:26 the scripture says, ஆதியாகமம் 1:26 சொல்லுகிறது. let us make man in our image and after our மனுஷனை likeness. நமது சாயலாக நமது ரூபமாக நாம் See the உண்டாக்குவோமாக. original man that was created by God. தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உண்மையான The மனுஷன், first man that was created by God. தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த முதல் But மனிதன், the word of God introduces that man. தேவனுடைய வார்த்தை அவனை அறிமுகப்படுத்தும் போது When விதமாய் the சொல்கிறது. Spirit of God introduces that man through His word, தேவனுடைய ஆவியானவர் அவனை அறிமுகப்படுத்தும் போது இந்த வார்த்தையின் மூலமாய் He அறிமுகப்படுத்துகிறது. introduces him by identifying him with Himself. அவனை அறிமுகப்படுத்தி அவனை அடையாளப்படுத்தி சொல்லுகிறது. வேத வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. ஆண்டவர் முதல் மனிதனை தம்முடைய வார்த்தையில அறிமுகப்படுத்தும் பொழுது தன்னோடு சேர்த்து என்ன பண்றாரு? அவனை அறிமுகப்படுத்துகிறார். He introduces, he identifies the man that he created with himself. அவராலே சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதனை அவர் தம்மோடு கூட அடையாளப்படுத்தி சொல்லுகிறார். This is the first identity that you find of any human being in the scriptures. இந்த வேத வசனங்களை வேதத்திலேயே மனுஷனை அறிமுகப்படுத்துகிறது முதல் So இடத்துல. now you tell me, what is the real identity of man? அப்ப மனுஷனுடைய உண்மையான அடையாளம் தான் What என்ன? is the real identity of the creation of God? தேவனுடைய சிருஷ்டிப்பின் அடையாளம் தான் என்ன? Our identity is in Him. நம்முடைய அடையாளம் அவருக்குள்ளாக இருக்கிறது. That's why the scripture says, if any man be in Christ, he is a new creature. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். Like He created Adam in the beginning, எப்படி ஆதாமை ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தாரோ just like Himself, தனக்கு ஒப்பாக தம்மை போலவே சிருஷ்டித்தாரோ, pure, holy, without spot and blemish, எந்த பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள ஒரு மனுஷனாய் through His redemption, அவருடைய மீட்பின் the மூலமாய் same God Almighty, அதே சர்வவல்லமையுள்ள தேவன் He recreated us. நம்மை மீண்டுமாய் சிருஷ்டித்தார். That's why the scripture says, அதைத்தான் வேதவசனம் சொல்லுகிறது. Apostle Paul writing in his epistle, he பவுல் says, தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார், we have been created in righteousness and in true holiness. நாம் பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் அவருக்குள்ளே நாம் புதிதான மனுஷனாய் That's why the சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். scripture says, put on the new man. எனவே புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று Because only that சொல்லப்படுகிறது. new man
அந்த புதிய மனுஷன் He's been மாத்திரம்தான் created in righteousness and true அவன் holiness. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் சிருஷ்டிக்கப்பட்டவன். He has the godly identity. அவனுக்கு தான் தெய்வீக ஒரு அடையாளம் உண்டு. He doesn't have an individual identity. அவனுக்கு என்ற ஒரு தனித்துவமான அடையாளம் He உண்டு. is hidden in Christ. அவன் வந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பானவனாய் That's why the scripture says அதைத்தான் வேதவசனம் சொல்கிறது. our life is hid in Christ with God. நம்முடைய ஜீவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. Praise the name of the living God. So if we are the bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டியாய் the wisdom that we have, கொண்டிருக்கிற இந்த ஞானம் it must lead us to identify ourselves with Him. நம்மை அவரோடு கூட அடையாளப்படுத்தி சொல்லும்படியாய் The செய்கிறது. identity that we have in Christ must have our highest priority. நம்ம கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அடையாளம் தான் நாம் கொண்டிருக்க வேண்டிய முதன்மையான அடையாளம். We have to magnify that identity in our அந்த life. அடையாளத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைப்படுத்தவளாய் Whenever we think about ourselves, எப்பொழுதெல்லாம் நம்மை குறித்து நாம் whenever நினைக்கிறோமோ, we look at ourselves, எப்பொழுதெல்லாம் நம்மை நாமே நோக்கி பார்க்கிறோமோ, whenever we make plans about ourselves, எப்பொழுதெல்லாம் நம்மை குறித்து நாம் திட்டமிடுகிறோமோ, whenever we have any desire for ourselves, நமக்காக எப்படிப்பட்டதான வாஞ்சை நாம் we கொண்டவர்களாக must prioritize our identity in Christ. நம்முடைய அடையாளத்தை கிறிஸ்துவோடு கூட தான் நாம் We அடையாளப்படுத்த must வேண்டும். magnify that identity. அந்த அடையாளத்தை குறித்த ஒரு மேன்மை That நமக்கு உண்டாயிருக்க identity that we வேண்டும். have in Him must be magnified. அவருக்குள்ளே நாம் கொண்டிருக்கிற அந்த அடையாளம் நம்மை மேன்மை உள்ளவர்களாய் Like I told you before, இதற்கு முன்பாக whenever people think about themselves, எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் தங்களை குறித்து if they are highly நினைக்கிறார்களோ, educated, their education comes. அவர்கள் உயர்ந்த படிப்பு படித்திருந்தார்களானால் தங்கள் படிப்பு தான் அவங்களுக்கு If they have a social status and influence, அவர்களுக்குள்ளே ஒரு சமூக அந்தஸ்து செல்வாக்கு பெற்றவராய் that gets இருப்பார்கள். magnified immediately. அதுதான் முதல்ல அவங்களை அடையாளத்துக்கு கொண்டு Some வரும். people magnify their caste, சிலர் தங்கள் ஜாதிகளை அடையாளப்படுத்துவார்கள். but a true bride of Christ ஆனால் உண்மையான கிறிஸ்துவின் must மனவாட்டி magnify her identity in Christ. தன்னுடைய அடையாளத்தை கிறிஸ்துவோடு கூட அவள் மேன்மையாய் கொண்டவளாய் Praise the name of the living God. நாமத்துக்கு Every மகிமை. true bride of Christ, ஒவ்வொரு கிறிஸ்துவின் உண்மையான every மனவாட்டியும் wise virgins, ஒவ்வொரு உண்மையுள்ள புத்தியுள்ள கன்னிகையும் without any doubts, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் she will magnify the identity that she has in Christ. அவள் கிறிஸ்துவுக்குள் கொண்டிருக்கிற அந்த அடையாளத்தை மாத்திரமே முதன்மையாக And மேன்மைப்படுத்தக்கூடிய because she prioritizes that identity that she has அந்த in Christ, அடையாளத்தை தனக்குள்ளே கொண்டிருக்கிறது அவள் மேன்மைப்படுத்தி முதன்மைப்படுத்துவதற்கு because she முன்பாக magnifies that identity that she has in Christ, அவள் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டிருக்கிற அந்த அடையாளத்தை அவள் she மேன்மைப்படுத்தக்கூடிய is very conscious about her life. தன்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு கவனம் She அவளுக்கு is very இருக்கும். conscious about the life she is living. அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில ஒரு கவனமுள்ள She is வாழ்க்கையா very இருக்கும். conscious about her thinking. தான் சிந்திக்கிற அந்த காரியங்களிலே கவனம் She இருக்கும். is very conscious about her planning. அவர் Planning. அவர் திட்டமிடுகிற காரியத்திலே கவனம் She is இருக்கும். very conscious about living her life. தன்னுடைய வாழ்க்கை வாழ்கிறதிலே அவளுக்கு ஒரு கவனம். That is how she becomes aware of how she is living her life. தன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே அவள் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் எவ்விதமாய் வாழ்கிறார் என்கிறதுல ஒரு She ஜாக்கிரதை. cannot easily be deceived. அவள் சுலபமாய் வஞ்சிக்கப்பட மாட்டாள். She doesn't look here and look there and be அவ deceived. இங்க பார்த்து அங்க பார்த்து Oh, they do வஞ்சிக்கப்படக்கூடியவள் like this. அவர்கள் இப்படி They இருக்கிறார்கள். live like this. அவங்க இப்படி They வாழ்றாங்க. go like this. அவங்க அப்படி போறாங்களே. She'll never do that. அவள் அதே செய்கிறவள். Her identity அவளுடைய அடையாளம் is the identity in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதா இருக்கும். Prioritizes that. அந்த அடையாளத்தை அவள் முதன்மைப்படுத்தி She வைத்திருப்பாள். magnifies that. அதை குறித்த ஒரு மேன்மை அவளுக்கு Morning she உண்டாயிருக்கும். wakes up, she knows that she is the child of God. காலையில எழுந்திருக்கும் போதே நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு மேன்மை. Even if she gets sick, அவள் வியாதிப்பட்டாலும் கூட, even if she has problems, இல்ல அவளுக்கு பிரச்சனை வந்தாலும் the கூட, bride of Christ prioritizes and magnifies her identity in Christ. கிறிஸ்துவின் மனவாட்டியானவள் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டிருக்கிற அந்த அடையாளத்தை மாத்திரமே அவள் மேன்மைப்படுத்தி And உயர்த்துகிறவளாய் because she இருப்பாள். prioritizes it and magnifies அவ்விதமாய் it, தன்னுடைய அடையாளத்தை அவள் முதன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறதுனாலே she stays true to that identity. அந்த அடையாளத்துக்கு அவள் உண்மையுள்ளவளாய் She lives true to that அந்த identity. கொண்டிருக்கிற அந்த அடையாளத்துக்கு அந்த நபருக்கு அவள் உண்மையுள்ளவளாய் Let me காணப்படுவாள். tell you, this நான் ஒரு world காரியத்தை is suffering with the identity crisis. இந்த நாட்களிலே உலகத்துல இருக்கிற பெரிய சிக்கல் பிரச்சனைனா அடையாள பிரச்சனை தான். Sorry, not the world, but the church. சபை, உலகம் இல்ல. You go to a job, they give you an ID card. நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கறாங்க. Those days we all kept in our wallets. முந்தி காலத்தெல்லாம் பர்ஸ்ல என்ன பண்ணுவான்? ஐடி வச்சுக்குவான்.
இப்போ ஒரு கயிறை கட்டி என்ன பண்ணிடுறான், கழுத்துல மாட்டி விட்டுறோம். அவன் போட்டிருக்க கயிறுலயும் லேபிள் இருக்குது, நீ இங்க தாண்டா வேலை செய்யற. ஏன்னா தப்பு வேலை பண்ணாலே அங்க போறவன் என்ன பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான். நான் பார்த்தேன், ஐடி கார்டை பார்த்தேன். People can easily identify us. ஜனங்கள் சுலபமாக நம்ம அடையாளம் கண்டு விடுவார்கள். ஐடி கார்டு நமக்கு இல்லைங்க, ஐடி கார்டு வந்து மற்றவர்களுக்கு. We don't need an ID card for ourselves. நமக்கு நாமே அடையாளப்படுத்திக் கொள்ள ஐடி கார்டு அவசியம் அல்ல. We don't need an Aadhaar card for ourselves. நமக்காக ஆதார் கார்டு நமக்கு அவசியம் அல்ல. We don't need any biometric for ourselves. நமக்காக எந்த ஒரு பயோமெட்ரிக் அளவும் நமக்கு அவசியம் இல்ல. Biometric is with us. அது நம்மோடு கூட தான் இருக்கு. It travels with us. அது நம்மோடு கூட பிரயாணம் பண்ணுது. From the time we were born, நாம் பிறந்த நாளில் இருந்து until the time we leave this earth, நாம் இந்த பூமியை விட்டு போகிற காலம் வரைக்கும் biometric it travels with us. நம்முடைய பயோமெட்ரிக் முழுவதும் நம்மோடு கூட தான் இருக்கு. We don't need any kind of ID card for ourselves. நமக்காக எந்த ஒரு அடையாள அட்டையும் அவசியம் அல்ல. No Aadhaar card, no debit card, no credit card. எந்த ஒரு அடையாள அட்டையோ ஆதார் அட்டையோ டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ நமக்கு It's only for others. இது மற்றவர்களுக்காக மாத்திரமே. In the security house, then only we have to show the Aadhaar card. நிக்கிற செக்யூரிட்டி கேட்டானா அவன்கிட்ட காட்டுறதுக்கு வேணும். He says, where is your ID? உங்க ஐடி எங்கன்னு கேட்பான். Even though you say I am born in this country, I am a citizen of this country, he won't believe. அவங்கிட்ட Give me the card. இந்த தேசத்துல பிறந்தேன், நான் இங்க வாழ்றேன்னு சொன்னோம்னா கூட அவன் நம்ப மாட்டான், அட்டையை காட்டுன்னுவான். But Christian people, ஆனால் கிறிஸ்தவ மக்கள், church goers, அந்த சபைக்கு போகிறவர்கள், they are suffering with self identity crisis. அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைனா சுயமாய் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறதுல பிரச்சனை. They don't know who they are. அவர்கள் யார் என்று அவர்களுக்கே தெரியவில்லை. You know, when Apostle Paul wrote his epistle to Corinthian church, கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறது என்னவென்று தெரியுமா? He says, know ye not that you are the temple of the living நீங்கள் God. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறியீர்களா? என்ன பிரச்சனை? Why did he say like that? ஏன் அப்படி அவர் சொன்னாரு? They are the temple of God. அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் தான். But they don't identify themselves as they are the temple of the living God. அவர்கள் தங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் அடையாளப்படுத்திக் கொள்ள தவறி போகிறார்கள். அவர்கள் தேவனுடைய ஆலயம் தான், ஆனா அவர்கள் தேவனுடைய ஆலயம்னா அவங்களே தங்களை என்ன பண்ணி கொள்ளல, அடையாளம் பண்ணிக்கொள்ளல. They have failed to identify themselves as they are the temple of the living God. அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் தாங்கள் தான் என்பதை அடையாளப்படுத்த அவர்கள் தவறி போனார்கள். That is why அது நிமித்தமாய் they are not able to preserve their life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ள முடியல. They are not able to guard their life. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கட்டி காக்க முடியல. Whatever should not be there in the temple of God is present in their life. தேவனுடைய ஆலயமாகிய அந்த ஆலயத்துக்குள்ளே எதெல்லாம் இருக்கப்படக்கூடாது அதெல்லாம் இருக்கு. Their life is not pleasing to God. ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத Their life says one thing but the word of God says another thing. அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் ஒன்று செய்கிறது சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை வேறாக இருக்கிறது. The spirit of God is pulling them in one way but they are pulling the spirit of God in another way. ஆவியானவர் அவர்களை கொண்டு இழுக்கிறது ஒரு பக்கம், ஆனால் இவர்கள் அந்த ஆவியை உதறி வேறு பக்கம் போய் கொண்டிருக்கிறார்கள். They are not submitting to the will of God. தேவனுடைய சித்தத்துக்கு தங்களை அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். They are trying to change God's mind to adopt their own will. தேவனுடைய சிந்தையை தங்களுக்கு ஆதாயமாய் அவர்கள் மாற்றிக்கொள்ள அவர்கள் What's the reason? ஏன் என்ன காரணம்? The problem is self identity crisis. பிரச்சனை என்னன்னா தங்களை சுயமாய் யார் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறதிலே. That's why he writes, know ye not that you are the temple of the living God. பவுலப்போஸ்தலன் அவர்களை பார்த்துக்கிறார், நீங்க அறியாதிருக்கிறீர்களா? But the bride of Christ, ஆனால் கிறிஸ்துவின் மனவாட்டியானவள், living in this day and time, இந்த காலத்திலே வாழ்கிறவள், நேரத்திலே வாழ்கிறவள், prioritize and magnify her identity in அவள் Christ. கிறிஸ்துவுக்குள்ளே தான் கொண்டிருக்கிற அந்த அடையாளத்தை குறித்த ஒரு முதன்மையும் மேன்மையும் அவளுக்கு No உண்டாயிருக்கிறது. matter whatever her circumstances are, அவளுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் no சரி, matter who she is, from where she is, அவர் யார், எப்படிப்பட்டவள், எங்க இருக்கிறவள், no matter what background she has on this earth, இந்த பூமியில அவளுடைய பின்னணியம் எதுவாய் no இருந்தாலும் matter சரி, what education she has on அவள் this இந்த earth, பூமியில என்ன படிப்புகளை no படித்திருந்தாலும் matter சரி, whatever profession that she does in this அவர் இந்த earth. பூமியில எந்த பதவியான வேலையை செய்தாலும் When I சரி, say she, I am referring to the bride of Christ. அந்த அவள் என்று சொல்கிறது கிறிஸ்துவின் I am not மனவாட்டியானவள். talking about the earthly gender. இந்த பூமியில இருக்கிற ஒரு பெண்ணினத்தை பற்றி நான் I am சொல்லல. talking about the heavenly gender, the bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய அவருடைய கிறிஸ்துவின் மனவாட்டி என்று சொல்லிய பெண்மையிலே No அவரை matter சொல்கிறேன். whatever things that she go through in this life, இந்த வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டதான காரியங்களுக்குள்ள அவள் கடந்து whether she போனாலும் is சரி, sick or whole, அவள் வந்து சுகவீனமாய் இருக்கிறாளோ இல்ல whether she is happy or sad, அவள் சந்தோஷமாய் இருக்கிறாளோ whether துக்கமாய் she is இருக்கிறாளோ, rich or poor, அவள் ஐஸ்வர்யமுள்ளவளாய் இருக்கிறாளோ whether ஏழையாய் she is இருக்கிறாளோ, educated or uneducated,
uneducated, படித்தவளோ அவள் படியாதவளோ, whatever she may be, அவள் எப்படிப்பட்டவளாய் இருந்தாலும் there is one thing that she is sure about. அவள் ஒரே ஒரு காரியத்துல மாத்திரம் அவளுக்கு உறுதி. She prioritizes that. அதை மாத்திரம் அவள் முதன்மைப்படுத்தி She வைத்திருக்கிறாள். magnifies that. அதை குறித்து அவள் மேன்மையுள்ளவளாய் That இருக்கிறாள். she is the bride of Christ. அவள் கிறிஸ்துவின் மணவாட்டி. She identifies herself with தன்னுடைய God. அடையாளத்தை கிறிஸ்துவுக்குள்ளே தான் அவள் என்கிறதை அவள் அடையாளப்படுத்தி And long வைத்திருந்தாள். before, அநேக காலங்களுக்கு hundreds of years before Jesus came into this world, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பா இயேசு there was a man called Job on this earth. யோபு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் இந்த So he was the chosen of God living in his day and time. அவன் தான் வாழ்ந்த காலத்திலே தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவன் Like the முன்குறிக்கப்பட்டவன். bride of Christ is called and chosen of God today. எப்படி இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் மணவாட்டியானவள் அவராலே தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டு Like the இருக்கிறாளோ, bride of Christ is the elect of God today. இந்த நாளிலே கிறிஸ்துவின் மணவாட்டி எப்படி தெரிந்து In கொள்ளப்பட்டவளாய் this present இருக்கிறாளோ, time, in this age, இந்த நிகழ்காலத்திலே இந்த Job நேரத்திலே was a man of God யோபு தேவனுடைய மனுஷன். that lived hundreds of years before, அவன் ஒரு பல 100 வருடங்களுக்கு முன்பாக even வாழ்ந்தவன். before Jesus Christ came into this இயேசு கிறிஸ்து world. இந்த பூமியில வருவதற்கு முன்பாக வாழ்ந்தவன். And when the scripture introduces him, அவனை அறிமுகப்படுத்தும் போது வேதவசனம் the scripture says he was a perfect man. அவன் உத்தமனும் He was an upright man. அவன் சன்மார்க்கனும் He was a man who feared அவன் God. தேவனுக்கு And பயப்படுகிறவன். also he was a man who eschewed evil. அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். Not only the scripture says that, வேதவசனம் மாத்திரம் அதை சொல்லல. when the devil came and presented himself before the throne of பிசாசானவன் God, சத்ருவானவன் தேவனுடைய பிரசன்னத்திலே வந்தபோது the Lord testified to the devil about Job. யோபுவை பற்றி சாட்சி சொன்னார் பிசாசிடம் தேவனே. What testimony did he give? என்ன ஒரு சாட்சி He சொன்னார்? said the same thing. அதே காரியத்தை From சொல்கிறார். going to and fro, why did you come here? ஏன்னா இங்க அங்க போய் சுத்தி எல்லாம் எடுத்து இங்க வந்து நிக்கிற? Did you consider my man நீ Job? என் மனுஷனாகிய யோபு மேல கவனம் He is வைத்தாயோ? a perfect man. அவன் உத்தமன் அவன். He is an upright அவன் man. சன்மார்க்கன். He is a man who feared அவன் God. தேவனுக்கு He is a பயப்படுகிறவன். man who eschewed evil. அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன். Praise the name of the living God. But when Job got into the problem, யோபுக்கு பிரச்சனை உண்டான போது he was perfect in the sight of God. தேவனுடைய பார்வையில அவன் ஒரு He was upright in the sight of அவன் தேவனுடைய God. பார்வையில He சன்மார்க்கனாய் was a இருந்தான். good man. He has அவன் shunned ஒரு all kinds of நல்லவனாய் evil. இருந்தான். எல்லா பொல்லாப்புக்கும் விலகுகிறவனாய் இருந்தான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. But when he went through the problem, ஆனால் அவன் பிரச்சனைகளோட கடந்து when he போய் lost everything that he had, அவன் கொண்டிருந்த எல்லாவற்றையும் அவன் இழந்த போது because of the trick of the devil, அந்த பிசாசனுடைய தந்திரத்தினால when அவன் he இழந்த lost போது his children, lost his அவன் servants, பிள்ளைகளை இழந்தான், வேலைக்காரர்களை all இழந்தான், the cattle and the அவன் possessions that he கொண்டிருந்த had, எல்லா மிருக ஜீவன்களை இழந்தான், ஆசையை even lost இழந்தான், the love of his wife and the அவனுடைய health of his body. அவனுடைய மனைவியோட அன்பை இழந்தான், தன்னுடைய சரீர சுகத்தை இழந்தான். And then comes his friends parading one by one. அது மாத்திரமல்ல அவனுடைய சிநேகிதர்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் They are வந்தார்கள். trying to afflict him. அவர்கள் எல்லாம் தன்னுடைய வார்த்தையை கொண்டு அவனை They are trying to உபத்திரப்படுத்தினார்கள். emotionally hurt him. அவனை உணர்வுபூர்வமாய் அவனை They காயப்படுத்தினார்கள். are trying to inflict something that he has done in the underground. ஏதோ அவன் மறைவான காரியங்களிலே தவறானவைகளை செய்தது போல அவனை They குற்றப்படுத்தினார்கள். were trying to imply that because of some kind of secret sin he was ஏதோ suffering. ரகசியமான ஒரு அந்தரங்க பாவத்தை அவன் செய்ததினாலே இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு உண்டானது போல அவனுடைய See, சிநேகிதர் though வைத்தார்கள். all these things happened to Job, இதெல்லாம் யோபுக்கு நடந்து கொண்டிருந்த போதும் he is still the chosen of God. அவன் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்டவனாய் He is மாத்திரம் still the நிலைத்திருந்தான். elect of God. அவன் தேவனாலே நிலைநிற்கிறவனாய் Even காணப்பட்டான். after losing everything, அவன் எல்லாவற்றையும் இழந்த பின்பும் even after losing all of his possessions, அவனுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் அவன் இழந்த his children, பின்பும் his servants, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வேலைக்காரர்கள், his marriage, his health, அவனுடைய ஆரோக்கியம், அவனுடைய மனைவியுடைய அன்பு, his friends, அவனுடைய சிநேகிதர்கள், even though he lost everything, எல்லாவற்றையும் அவன் இழந்த பின்பும் it never changed the identity that he has in God. தேவனுக்குள்ளே தான் கொண்டிருந்த அடையாளத்தை மாத்திரம் அவன் ஒரு காலும் மாற்றவில்லை. Though he was lamenting, அவன் புலம்பனாதான், saying this and saying that, இத சொன்னா அதை சொன்னா கத்துனான். there is nothing left for him to say mine. ஆனா ஒன்றை கூட எனக்கு என்னோடது என்று அவன் எந்த ஒரு காரியம் என்னதுன்னு யோபு சொல்றதுக்கு என்னவே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒண்ணு இருக்கா சொல்லுங்க, இல்ல ஒண்ணு இருந்தது. என் என்
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். The only thing that he claimed it is mine was, அவனுடைய சிந்தையிலே கொண்டிருந்த ஒரே ஒரு காரியம் மாத்திரம். Job 19:25 says, யோபு 19:25 these are the words of Job. இது யோபுடைய வார்த்தைகள். He says, for I know my Redeemer liveth. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன். There was no my children. அங்க என் பிள்ளை செத்து போச்சு. There was no my servants. என்னுடைய வேலைக்காரர்கள் செத்து There was no my possessions. இல்ல என்னுடைய ஆஸ்திக்கு இழந்தேன்னு சொல்லல. My cattle. என்னுடைய மிருகஜீவன்களை இழந்தேன். My house. என்னுடைய வீடை இழந்தேன். Or my wife. என்னுடைய மனைவி இழந்தேன். Or my health. இல்ல என்னுடைய ஆரோக்கியம் போனது. Or my body. என்னுடைய சரீரம் என்று Or சொல்லல. my friends. இல்ல என்னுடைய சிநேகிதர்கள். Even though he has lost everything that was mine for Job, அவனுக்குரியதா இருந்த எல்லாமே அவன் இழந்த போன he போது never lost his identity in him. அவன் தன்னுடைய அடையாளத்தை மாத்திரம் ஒரு காலம் Why was மாற்றவில்லை. the reason? ஏன் என்ன He was a காரணம்? man who prioritized the identity that he had அவன் with God. கொண்டிருந்த தேவனோடு கொண்டிருந்த அந்த அடையாளத்துக்கு மாத்திரமே முன்னுரிமை கொடுத்து அதை Yes, he மேன்மைப்படுத்தினவனாக was a man இருந்தான். like you and me. அவனும் உங்களைப் போல என்னை He போல was ஒரு மனுஷன் lamenting தான். about a lot of things. அவன் அநேக காரியங்களை He, குறித்து அவன் புலம்பி he was இருக்கிறான். hurt with a lot of things. அவன் அநேக காரியங்களினாலே காயப்பட்டான். But at one point of time he said, ஆனா ஒரு நேரம் வந்த போது there சொல்லுகிறான், is something that belongs to me. அது ஒன்றே ஒன்று மாத்திரம் எனக்கு And சொந்தமானது. nobody can take it away from me. அதை என்னிடத்திலிருந்து ஒருவரும் எடுத்துக் What கொள்ள is that one முடியாது. thing that belongs to me? அந்த எனக்கு சொந்தமான அது என்ன? It's my God. அது என்னுடைய தேவன். It's my Redeemer. என்னுடைய மீட்பர். It's my restorer. என்னை மீட்டுக் As கொள்கிறவர். long as I have him on my side, என்னுடைய பார்வையில் அவள் வைக்கிற வரைக்கும் everything that I had lost, நான் இழந்து போன it can எல்லாவற்றையும் be easily restored back to நான் me. மீண்டுமா எல்லாவற்றையும் திருப்பிக் Because he கொள்வேன். is my ஏனென்றால் அவர் Redeemer. என்னுடைய மீட்பராய் இருக்கிறார். My Redeemer can redeem everything that I என்னுடைய have lost. மீட்பர் நான் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளச் செய்வார். He magnified the identity that he had with இப்படியாக God. அவன் எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்குள்ளே கொண்டிருந்த அந்த அடையாளத்தை மாத்திரம் அவன் ஒரு காலம் மாற்றவில்லை. He magnified that அந்த identity. கொண்டிருந்த அடையாளத்தை மாத்திரம் அவன் உயர்த்தினான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. This is what he said in Job 19:25. இதைத்தான் யோபு 19:25 நாம் But if பார்க்கிறோம். you read other things that Job spoke to his friends and to ஆனா everyone, மற்ற சிநேகிதரிடத்துல மற்றவர்களிடத்துல யோபு பேசின காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது he's lamenting. அது ஒரு புலம்பலாக இருக்கிறது. He did not complain much. இது ஆண்டவரை பற்றி அவன் குற்றமாக எதுவும் சொல்லல. He did not open his mouth and sinned against God. தேவனுக்கு விரோதமாய் பேசி அவன் பாவம் செய்யல. But he was hurt. அவன் காயப்பட்டதனால When you see the things that he says அவன் கடந்து போன அந்த கடுமையான அந்த சூழ்நிலை throughout the chapters in the book of Job, அந்த யோபனுடைய அந்த எல்லா அதிகாரங்களையும் நாம் you பார்க்கிறோம். can clearly see he is hurt. அவன் காயப்பட்டான். And not only he is hurt, he is depressed. அது மாத்திரமல்ல மிகுந்த ஒரு அழுத்தத்துக்குள்ளானான். And he is lamenting. அதனால அவன் புலம்பினான். Hurt. காயப்பட்டான். Disturbed. Distressed. depressed, lamenting, புலம்பினான். But at one point of time, ஆனா ஒரு நேரம் the வந்தபோது Lord was keeping quiet all through. இது எல்லாத்திலும் தேவன் அமைதியாகவே இருந்தார். Just like a flashlight in the middle, he said, my Redeemer liveth. மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று ஒரு வெளிச்சம் போல அவனுக்கு போனது. அந்த லைட் மட்டும் ஒரு செகண்ட் என்ன பண்ணிருச்சு, அடிச்சிட்டு போயிடுச்சு. ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடு என்ன வெளிப்பாடு? மீட்பர். அவர் மீட்பர் என்கிற வெளிப்பாடு. வெறும் தேவன்ற வெளிப்பாட்டில் இருந்து அவருடைய தன்மையை உள்ள ஒரு தன்மையை என்ன பண்ணிட்டாரு யோபு பார்த்துட்டாரு. என் மீட்பர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். அது சொல்லிட்டு திருப்பி என்ன பண்றாரு? he is hurt. மறுபடியும் அவர் தன்னுடைய காயத்தை he is lamenting. புலம்புறாரு. you can see the words of depression. அந்த மன அழுத்தத்திலே அவர் சொன்ன வார்த்தைகளை பார்க்கலாம். finally, இறுதியாக in chapter number 38, 38வது அதிகாரம், as we read in the scriptures, நாம் வேத வசனங்களிலே வாசித்தது போல, the Lord opened up his mouth. தேவன் அவருடைய வாயை திறந்தார். எல்லாம் பேசி முடிச்சிட்டானுங்க. பேசுறவன் எல்லாம் பேசி முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. I believe in verse number 37, one of his friends, Elihu, he finishes his speech. அவன் எலிகு என்கிற அவனுடைய சிநேகிதன் தான் அந்த பேச்சை முடிக்கிறான். Now the talk is happening only between
Jehovah and Job. இப்பொழுது ஆண்டவருக்கும் யோபுக்கும் இடையே உள்ள ஒரு சம்பாஷணை. Maybe the Lord told him, enough of all your lamenting. உன்னை புலம்பல் எல்லாம் போதும் நிறுத்து. Enough of all your hurt and your depression. நீ போன காயப்பட்டது அந்த மன அழுத்தம் எல்லாம் போதும் நிறுத்து. Because of the circumstances that you have gone through in your life. நீ உன்னுடைய வாழ்க்கையில கடந்து போன அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நிறுத்து. In chapter number 38 beginning from verse number 1. அந்த 38வது அதிகாரம் 1வது வசனம். What did the Lord say? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? And the Lord answered Job out of the whirlwind and said, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக. Verse number 2, who is this that darkeneth counsel by words without knowledge? அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? Here he says, gird up now thy loins like a man, and I will demand of thee, and answer thou me. இப்பொழுதும் நீ புருஷனை போல் இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. Now you talk like a man. இப்ப ஒரு மனுஷன்ட்ட பேசுற. So far you are depressed. நீ இதுவரைக்குமா மன அழுத்தத்துக்குள்ள So far you lamented. இதுவரைக்குமா நீ புலம்பிட்டு இருந்த. So far you have been answering your friends. நீ இப்ப இவ்வளவு காலம் சிநேகிதருக்கு பதில் சொல்லிட்டு But இருந்த. now I want to gird up now thy loins like a man. இப்ப நீ ஒரு புருஷனை போல இடை கட்டிக்கொள். And I am demanding an answer out of you. நான் உன்னிடத்துல கேக்குறேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. Do you know who you are? நீ யாருன்னு உனக்கு தெரியுமா? What you are thinking about yourself? உன்னை குறித்து நீ அறிந்து கொண்டிருக்கிறது என்ன? Just because you lost your children? நீ உன் பிள்ளைகளை இழந்ததனால? Just because you lost your servants? நீ உன்னுடைய வேலைக்காரர்களை இழந்ததனால? Just because you lost your cattle? நீ உன்னுடைய மிருகஜீவன்களை இழந்ததனால? Just because you lost your marriage? நீ உன்னுடைய திருமண பந்தம் இழந்ததனால? Just because you lost the health of your body? நீ உன்னுடைய சரீர சுகத்தை இழந்ததனால? Just because you lost your friends? உன்னுடைய நண்பர்களை நீ இழந்ததனால? Do you think you are a pauper? நீ ஒன்றுமே இல்லாத ஓட்டாண்டி நினைக்கிறியா? Do you think you don't have anything else? நீ உனக்கு ஒண்ணுமே இல்லை என்று நினைக்கிறாயா? I am demanding an answer from you. நான் இப்போ கேக்குறேன், நீ எனக்கு பதில் சொல்லு. Gird up your loins and answer me like a man. நீ புருஷனை போல இடை கட்டிக்கொண்டு நான் உன்னை கேக்குறேன், நீ எனக்கு உத்தரவு சொல்லு. You are a perfect man. நீ ஒரு உத்தமன். You are an upright man. நீ ஒரு சன்மார்க்கன். You are a man who fears me. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன். You are a man who is good and escheweth evil. நீ நல்லவனாய் இருந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். Nothing has changed your status. உன்னுடைய அந்தஸ்தை எந்த விதத்திலும் உன்னை மாற்றவில்லை. Nothing has changed your identity. உன்னுடைய அடையாளத்தை எதுவுமே மாற்றவில்லை. I want you to prioritize your identity. உன்னுடைய அடையாளத்தை நீ முன்னுரிமைப்படுத்தி முதன்மைப்படுத்த வேண்டும். I want you, Job, to magnify your real identity. உண்மையான அடையாளம் நீ எதுவோ அதை நீ முதன்மைப்படுத்த வேண்டும். Don't you think you are a pauper? நீ ஒன்றுமில்லாதவன் என்று உன்னை நீ நினைத்துக் கொள்ளாதே. Don't you think you are a loser? நீ இழந்து போனவன் என்று உன்னை நினைத்துக் கொள்ளாதே. Don't you think you are a sick patient? நீ ஒரு வியாதியஸ்தன், வியாதி உள்ள ஒரு வியாதியஸ்தன் என்று gird up your loins and demand. I demand an answer of you. புருஷனை போல இடை கட்டிக்கொள், நான் உன்னை கேட்பேன், நீ எனக்கு உத்தரவு. Where were you when I laid the foundations of the earth? நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? Do you know who you are, Job? நீ யாருன்னு தெரியுமா யோபே? You were someone that is from before the foundations of the உலக world. தோற்றத்துக்கு முன்பாகவே நீ முன்குறிக்கப்பட்டவன். Do you know where were you when I laid the foundations of the earth? பூமிக்கு அஸ்திபார போடும்போது நீ எங்க இருந்த தெரியுமா? If you have understanding, just declare it. If you have understanding, declare it. நீ அதீத அறிந்தாயானால் எனக்கு அது சொல்லு. Who hath laid the measures thereof? If thou knowest. அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? Who hath stretched the line upon it? அதன் மேல் அந்த அளவு குறித்து நூல் போட்டவர் யார்? Whereupon are the foundations that are fastened? அதன் ஆதாரங்கள் எதிர் மேல் போடப்பட்டது? Or who laid the cornerstone thereof? அதன் கோடிக்கல்லை வைத்தவர் யார்? When the morning stars sang together. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. எப்பொழுது? விடியற் காலத்து when the morning stars sang together. விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. When was that? எப்பொழுது அது நடந்தது? When did the morning stars sang together? எப்ப விடியற் காலத்து நட்சத்திரம் when the foundations of the earth was laid. அந்த பூமியின் அஸ்திபாரம் இடும்போது. When it was measured. அது அளவு குறித்த போதும். When a line was stretched upon it. அங்கே அது மேல் நூல் போட்ட போதும். When the foundations are fastened. அதன் ஆதாரங்கள் மேல் வைத்த போது. When the cornerstone was laid. அதன் மேல் கோடிக்கல்லை வைத்த போது. The Lord was talking about the beginning. ஆண்டவர் ஆரம்பத்தை பற்றி அங்கே சொல்லுகிறார். He is talking about Genesis 1. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை பற்றி சொல்லுகிறார். He is talking about in the beginning God created. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். When he laid the foundations of the earth. அந்த பூமிக்கு அஸ்திபாரம் இட்ட போது. When he measured it. அதை அளவிட்ட
போது when he stretched the line upon அது it, அளவு குறித்த போது when the foundations were அதற்கு fastened, நூல் போட்டு அதன் ஆதாரங்களை the வைத்த Lord was போது asking a question to Job. அங்கே யோபிடத்திலே ஆண்டவர் ஒரு கேள்வி Where கேட்கிறார். were you, Job, at that நீ time? எங்கே இருந்தப்பா அந்த நேரம்? Praise the name of the living இந்த God. நாமத்துக்கே மகிமை. And then in verse number 7 he says, ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், Job, when the foundations was laid, அங்கே அஸ்திபாரம் பூமிக்கு when the வைக்கப்பட்டாயிற்று. earth was stretched, அங்கே பூமியானது when it was measured, அது அளவு when the குறிக்கப்பட்டாயிற்று. cornerstone was laid, அங்கே கோடிக்கல் when the வைக்கப்பட்டாயிற்று. morning stars sang together, விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி the sons of God shouted for தேவ joy. புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். He says, Job, why are you sad? நீ ஏன் கவலையாய் Why are you இருக்கிறாய்? depressed? நீ ஏன் மன அழுத்தத்தில் Why are you இருக்கிறாய்? dejected? நீ ஏன் Why புறந்தள்ளினவனாய் you think you are இருக்கிறாய்? a loser? ஏன் நீ இழந்து போனவன் என்று Why you are trying to சொல்கிறாய்? see your identity? நீ ஏன் உன் அடையாளத்தை நீ கவனித்துக் Why கொள்ள you are not மறந்தாய்? magnifying the identity that you have with நீ me? என்னோடு கொண்டிருக்கிற அந்த அடையாளத்தை குறித்த மேன்மை Job, பாராட்டலையே you are உண்டு. not an ordinary man. யோபுவே, நீ ஒரு சாதாரண When I மனுஷன் laid அல்ல. the foundations of the நான் earth, அந்த பூமிக்கு அஸ்திபாரம் when I இட்டபோது stretched the line thereof, அதற்கு நான் ஆதாரத்தை when I வைத்தபோது laid the cornerstones, நான் அதை கோடிக்கல்ல when I வைத்தபோது measured it, அதை நான் அளவு குறித்த போது when the morning stars, விடிய காலத்து நட்சத்திரங்கள் when the morning கம்பீரமாய் பாடி, stars sang together, அந்த விடிய காலத்து நட்சத்திரங்கள் I கம்பீரமாய் want to பாடினது. tell you, Job, நான் உன்கிட்ட சொல்றேன் யோபுவே, that you were a son of நீ God. தேவனுடைய புத்திரனாய் You இருந்தாய். are my son from that நீ அந்த time. நேரம் என்னுடைய புத்திரனாய் You were இருந்தாய். singing together. நீயும் சேர்ந்து பாட்டு And I want பாடினாய். to tell you, my brothers and sisters, அன்பான சகோதர if சகோதரிகளே, you are the bride of Christ, நீங்கள் உண்மையாகவே if கிறிஸ்துவின் you have made your மகளாகினால் calling into your election sure, இந்த தேவனுடைய அழைக்கப்பட்ட அழைப்பும் தெரிந்து கொள்ளுதல் உண்மையாக if you belong இருப்பதால் to the wise lot of the wise virgins, இல்ல அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் கூட்டத்திலே நீங்கள் அங்கமாய் you இருப்பீர்கள். were chosen in him from before the foundations of the உலக world. தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் When the morning stars sang for அந்த joy, கம்பீரித்து விடிய காலத்து நட்சத்திரங்கள் when the கம்பீரித்து foundations பாடும்போது, was laid, அந்த பூமிக்கு அஸ்திபாரம் when இட்டபோது, the cornerstones was laid, அந்த கோடிக்கல் வைக்கப்பட்ட when போது, it was stretched, when it was measured, அந்த ஆதாரங்கள் மீது நூல் வலித்த போது we were with நாம் him அவரோடு கூட இருந்தோம். before the foundations of the உலக world. தோற்றத்துக்கு முன்பாக And that's why the Lord says, ஆண்டவர் சொல்லுகிறார், Job, when the morning stars sang அந்த sang விடிய together, காலத்து நட்சத்திரங்கள் கம்பீரமாய் பாடும்போது the யோபே, sons of God, தேவ புத்திரர்கள் they shouted for joy. அவர்கள் கம்பீரித்து You மகிழ்ந்தார்கள். are a joyful son of நீ mine. தேவனுடைய சந்தோஷமுள்ள ஒரு மனுஷனாய் Come out of இருந்தாய். your depression. Come out of your நீ depression. உன்னுடைய மன அழுத்தத்திலிருந்து வெளியே வா. Stop lamenting. நீ புலம்புகிறதை நிறுத்து. Come out of that loser's mentality. இழந்து போன அந்த மனநிலையை நிறுத்து. You are not an ordinary நீ ஒரு man. சாதாரண மனுஷன் அல்ல. It doesn't matter how the world is seeing you. உலகம் உன்னை எப்படி பார்க்குதோ Your தெரியாது. wife may see you as a loser. உன்னுடைய மனைவி உன்னை இழந்தவள் போல Your நினைக்கலாம். friends may see you as a உன்னுடைய loser. சிநேகிதர்கள் நீ எல்லாவற்றையும் இழந்தவன் என்று The people in நினைக்கலாம். your town may see you as a loser. பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் உன்னை Your குறித்து நீ fellow எல்லாவற்றையும் brothers and தோற்று sisters பார்க்கலாம். may see you as a உன்னுடைய loser. சகோதரர் உன்னுடைய சகோதரிகள் நினைக்கலாம் நீ எல்லாவற்றையும் They இழந்து may போனவன். see you sick and depressed. அவர்கள் எல்லாம் உன்னை பார்க்கும்போது நீ வியாதியஸ்தன், நீ மன அழுத்தம் உள்ளவன் But Job, நினைக்கலாம். don't forget your ஆனா identity. யோபுவே, நீ மன அழுத்தம் மறக்காத. Where were you when I laid the foundation of the நான் earth? அஸ்திபாரம் இடும்போது நீ எங்கே இருந்தாய்? Where were you when I stretched it? நான் அதை அஸ்திபாரம் இட்டு அது ஆதாரம் இருக்கும்போது நீ எங்கே Where இருந்தாய்? were you when I laid the cornerstone? நான் அந்த கோடிக்கல்லை வைக்கும்போது நீ எங்கே இருந்தாய்? Where were you when the morning stars sang together? அந்த விடிய காலத்து நட்சத்திரங்கள் கம்பீரமாய் பாடும்போது நீ எங்கே When the இருந்தாய்? morning stars sang together, அந்த விடிய காலத்து நட்சத்திரங்கள் கூடி ஏகமாய் கம்பீரிக்கும் போது நீ the எங்கே sons இருந்தாய்? of God shouted for joy. தேவ புத்திரர்கள் அவர்களும் கம்பீரித்து And who are பாடினார்கள். those sons of God? அந்த தேவ புத்திரர்கள் யார்? It is not only Job. அது யோபு மாத்திரமல்ல, It is not only Abraham. அது ஆபிரகாம் It is மாத்திரமல்ல, not only Adam. அது ஆதாம் It மாத்திரமல்ல, is not only Moses. இல்ல மோசஸ் It's மாத்திரமல்ல, not only David. அது தாவீது மாத்திரமல்ல, It is not only the high priest. இல்ல பிரதான ஆசாரியர்கள் It's not மாத்திரமல்ல, only the prophets. இல்ல தீர்க்கதரிசிகள் It's not மாத்திரமல்ல, only the 12 disciples. இல்ல அந்த 12 சீஷர்கள் It is மாத்திரமல்ல. you and me who are chosen of God. நீங்களும் நானும்
காலமும் தேவனோடு கூட இருந்தவர். That's why Jesus, when he prayed, he said, இயேசு ஜெபிக்கும்போது அவர் சொன்னார், Father, glorify me with your பிதாவே glory, நீர் என்னை மகிமைப்படுத்தும். with the glory that I had with you before the world உலக was. தோற்றத்துக்கு முன்பாக நான் உம்மோடு கூட இருந்த அந்த மகிமைக்கு ஒப்பான மகிமையிலே என்னை நீர் மகிமைப்படுத்தும். Praise the name of the living God. நாமத்துக்கு The Lord was reminding Job ஆண்டவர் யோபுக்கு ஞாபகம் ஊட்டுகிறார் of his identity, அவருடைய அடையாளத்தை of குறித்து. his real identity. அவருடைய உண்மையான அடையாளம் என்னது God என்பதை wanted him to prioritize the identity that he had with God. அவன் தேவனோடு கொண்டிருக்கிற அந்த அடையாளம் என்னது என்பதை அவனுக்கு ஞாபகப்படுத்தி அதை முன்னுரிமைப்படுத்தி நீ முதன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்து என்கிறார். It doesn't matter what we face in our lives, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு சந்தித்தாலும் in our everyday life. நம்முடைய அனுதின ஜீவியத்தில் People may identify us in different ways, ஒருவேளை ஜனம் நம்மளை பார்த்து வேறு விதமாய் அடையாளம் காணலாம். but the identity that we have in the eyes of God, ஆனால் தேவனுடைய பார்வையிலே நாம் கொண்டிருக்கிற அந்த அடையாளம் it is very important. அது மிகவும் முக்கியமானது. Moses was seen by the people as the murderer, மோசே ஜனங்களால அவன் கொலைகாரனா பார்க்கப்பட்டான். but God saw him as a deliverer. ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் விடுதலையாளனாக காணப்பட்டான். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. People saw Job as a man who is complaining and lamenting and யோபுவை depressed. ஜனங்கள் பார்த்தபோது அவன் எல்லாவற்றையும் இழந்தவன், மன அழுத்தத்துக்குள்ளவானவன், வியாதிப்பட்டவன், தோற்று போனவன் என்று நினைத்தான். But God saw him as a son who was shouting for joy. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்த விதம் அவன் கம்பீரிக்கிற So தேவபுத்திரனாய் what was the Lord trying to tell Job in his இங்கே யோபு என்ன situation? தேவன் யோபிடத்தில் சொல்லக்கூடிய காரியம் என்ன? when he said, when the morning stars sang together, விடிய காலத்து நட்சத்திரங்கள் கம்பீரமாய் the பாடும்போது sons of God shouted for joy. தேவனுடைய புத்திரர்கள் எல்லாம் அவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்தார்கள். God Almighty was telling him, சர்வவல்லமையுள்ள தேவன் அவனை பார்த்து you சொல்கிறார், have to get back that identity in நீ you. அந்த அடையாளத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொண்டு எழும்பு. You are that same man who shouted for joy when the morning stars sang together. விடிய காலத்து நட்சத்திரங்கள் கம்பீரித்த போது நீயும் பாடுனல அதே நிலைக்கு நீ திரும்ப வா. Now don't lament about it. இப்ப போய் நீ புலம்பிட்டு இருக்காத. Sing the same song, அதே பாட்டை பாடு. because you have an identity. ஏனென்றால் உனக்கு என்று ஒரு அடையாளம் உண்டு. It's an indelible identity. அது என்றைக்குமே மாறாத ஒரு It's அடையாளம். an indeletable அது identity. அழிக்கப்பட முடியாத ஒரு அடையாளம். Nobody can erase it. அதை யாராலுமே மாற்ற See, முடியாது, அழிக்க the முடியாது. devil can rip us off of everything. பிசாசானவன் நமக்குரிய எல்லாவற்றையும் நம்ம விட்டு உரிந்து போட முடியும். Even the clothes that remain in our body. நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஆடைகளை கூட அவனால உரிய முடியும். Even he can possibly try and make us naked. நம்மை நிர்வாணமாக்க கூடிய அளவுக்கு அவனுக்கு அவ்வளவு தந்திரம் உண்டு. But he cannot take what is in ஆனா us. நமக்குள்ளே இருக்கிறதை அவனை ஒரு காலம் எடுத்து போட முடியாது. ஆமென். Praise the name of the living God. நாமத்துக்கே. As long as we have the right one in us, சரியான ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் everything that goes will come back. நம்மை விட்டு கடந்து போகிற சகலமும் நம்ம இடத்துல திரும்ப That's வரும். what happened to Job. அதுதான் யோபுக்கு நடந்தது. It just did not come. It came twice as much as he அது had before. போனது அப்படியே வரலங்க, போனது ரெட்டிப்பா வந்தது. Because he knew my Redeemer liveth. ஏனென்றால் அவன் அறிந்திருந்தான் அவருடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று. Though we may lose everything, ஒருவேளை நம்ம எல்லாவற்றையும் நம்ம இழந்திருந்தாலும் we cannot lose what is in us. நமக்குள்ளே இருக்கிற ஒன்றையும் நாம் இழக்க முடியாது. The precious faith that was once delivered unto the saints. பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த விலையேற பெற்ற The விசுவாசம், seal of the Spirit that we have in our lives. நமக்குள்ளே வாழ்க்கைக்குள்ளே கொண்டிருக்கிற அந்த ஆவியின் முத்திரை, The bride of Christ. கிறிஸ்துவின் மனவாட்டியானவள், She prioritizes her அவள் identity. தன்னுடைய அடையாளத்தை அவிதமாய் அவள் முதன்மைப்படுத்துவாள், அதை குறித்து அவள் She மேன்மைப்படுத்துவாள். always magnifies the identity that she has in Christ. எப்பொழுதும் அவள் கிறிஸ்துவுக்குள்ளே தன்னோடு கூட இருக்கிற அடையாளம் என்பதை குறித்த அந்த எண்ணம் மாத்திரம் அவளுக்கு தீர்க்கமாய் முதன்மையாய் இருக்கும். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That's why even Jesus said, இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார். we have read that scripture, நாம் வேதவசனத்திலே John வாசிக்கிறோம். 17:5. யோவான் 17வது அதிகாரம் 5ஆம் That வசனம். now, O Father, glorify thou me with thine own self, with the glory which I had with thee before the world was. பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். Praise the name of the living God. இந்த நாமத்துக்கே மகிமை.
nothing shall be able to separate us from the love of Christ. தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்க மாட்டாது. Even nakedness. நிர்வாணம் கூட. Apostle Paul said, I went through nakedness. நிர்வாணத்துக்குள்ளாக நான் கடந்து போனேன் என்று சொல்றார். Cold. பசியில கடந்த நிர்வாணத்துல இருந்த குளிரில இருந்த. People beat me, abused me. ஜனங்கள் என்னை அடித்தார்கள், என்னை வந்து They robbed from me. அவர்கள் என்னை காயப்படுத்தினார்கள். I was in a lot of perils. நான் அநேக கப்பர் சேதங்களில் இருந்தேன். But still அப்படி இருந்தும் I have fought a good fight. நான் நல்ல போராட்டத்தை போராடினேன். Kept my faith. நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். The devil who tried to ruin me could not take what was in me. பிசாசு என்னை முழுவதுமாய் அழிக்க நினைத்த இடத்துல வந்தான். ஆனால் அவனிடத்துல என்னுடைய புறமான காரியங்கள் எடுக்கப்பட்டதை ஒழிய உள்ளிருந்து ஒன்றும் எடுக்கப்பட முடியல. Why? ஏன்? He had an identity. ஏனென்றால் எனக்கென்ற ஒரு அடையாளம் உண்டு. Identity in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நான் கொண்டிருக்கிற அந்த அடையாளம். He prioritized that identity in his life. எனவே அந்த அடையாளத்தை அவன் தன் வாழ்க்கையிலே முதன்மைப்படுத்தி வைத்திருந்தான். No matter whatever lowest level that one can go. ஒருத்தர் எவ்வளவு கீழே தாழ்வான நிலைமைக்கு கடந்து போனாலும் சரி, in that lowest state, அந்த ஒரு ஆழமான ஒரு தாழ்வு நிலையிலும், if he would prioritize and magnify his identity in Christ, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டிருக்கிற தன்னுடைய அடையாளத்தை மாத்திரம் முதன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பான். he will sit with him in heavenly places. அவனை ஆண்டவர் அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரும்படி செய்வார். That's the bride of Christ. அதுதான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டிக்கு கொடுக்கப்பட்ட wise virgin. அதுதான் ஒரு புத்தி உள்ள கன்னிகைக்கு உண்டாகிற ஆசீர்வாதம். See, these wise virgins are not, when everything is good they'll say hallelujah, praise the Lord. இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் எல்லாம் நன்றாக சரியாக இருக்கும்போது அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்கிறவர்கள் and when something goes bad, அப்படியே போய் ஏதாவது தவந்து they போறாங்க. try to go complain, whine and weep and lament அவர்கள் and cry. புலம்பி அது அழுது புரண்டு No, it கவலைப்படுகிறார்கள். doesn't happen with them. அப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு நேரிடுகிறது இல்ல. They magnify and they identify, prioritize their identity that they have. அவர்கள் தங்கள் மலவாணனுக்கோடு கொண்டிருக்கிற அந்த அடையாளம் இன்னது என்பதை அறிந்தவர்கள், அதை முதன்மைப்படுத்துகிறவர்கள், அதை மேன்மைப்படுத்துகிறவர்கள். John 10:27 and 28, our Lord Jesus said, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27 28 வசனங்களிலே விதமாய் சொல்லுகிறார். said, my sheep hear my voice. என்னுடைய ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. I know them. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. I give unto them eternal life. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். And they shall never perish. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. Neither shall any man pluck them out of my hand. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதில்லை. Who are they? யார் அவங்க? They are the wise virgins. அவர்கள் தான் புத்தி உள்ள They are கன்னிகைகள். the bride of Christ. அவர்கள் கிறிஸ்துவின் மனவாட்டிகள். Praise the name of the living உம்முடைய God. நாமத்துக்கே மகிமை. Doesn't matter what we are going through or what we will go through now. நாம் எதனோட இப்போ கடந்து போயிட்டு இருக்கோமோ, இன்னும் எதுக்குள்ள போறோமோ தெரியல. Nothing must change the identity that we have in him. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கொண்டிருக்கிற அடையாளத்தை ஒரு காலம் எதுவும் மாற்றாது. And we must prioritize that identity. நாம் கொண்டிருக்கிற அந்த அடையாளத்தை மாத்திரம் நாம் முதன்மைப்படுத்த வேண்டும், முன்னுரிமைக்கு கொண்டு வர We வேண்டும். must magnify that நாம் identity. எப்படிப்பட்டதான ஒரு மேன்மையான நிலையில இருக்கிறோம், அந்த அடையாளத்தை குறித்த ஒரு மேன்மை நமக்கு Then only உண்டாயிருக்கணும். we will be aware of who we are. அப்பதான் நம்ம குறித்து ஒரு மேன்மையான எண்ணம், நம்ம யாரு அவருக்குள்ளேங்கிறது Only உண்டாகும். when we are aware we can stay true. அப்படி ஒரு அறிவு, அந்த உணர்வு நமக்கு வரும்போது மாத்திரமே நாம் அவருக்குள்ளே நிலைத்திருக்க முடியும். See, awareness, it creates an accountability in us. அந்த கொண்டு வருகிற அந்த உணர்வு, அந்த விழிப்பு வந்து நமக்குள்ள ஒரு கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்மை கொண்டு Only போகும். awareness will help us to stay truthful. நாம் உண்மை உள்ளவர்களாய் நிற்க செய்வதும் அந்த விழிப்பே. Let's say, for example, உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். if a man called A is married to a woman called B, ஒரு ஏ என்கிற மனுஷன் பி என்கிற மனுஷியை திருமணம் செய்து they கொள்கிறான். make a covenant with them. அவர்கள் ஒருவரும் ஒருவருக்கொருவர் They live உடன்படிக்கை as husband செய்தால் and wives. அவர்கள் கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். Both of these people, they must be aware. ஒருத்தரை குறித்த ஒருத்தர் ஒரு விழிப்பு, ஒரு உணர்வு அவர்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். A must always be aware that he is the husband of B,
and only B. ஏ என்கிற அந்த புருஷன் அந்த பி என்கிற மனைவிக்கு புருஷனாக இருக்கிற பி என்கிற மனைவிக்கு மாத்திரமே புருஷன் என்கிற உணர்வு எப்போது Similarly, B must be aware அதே போல அந்த பி என்கிற மனைவியும் கூட that I am the wife of A and only A. நான் அந்த ஏ என்கிற புருஷனுக்கு மாத்திரமே மனைவியாக இருக்கிறேன் என்கிற ஒரு விழிப்பு ஜாக்கிரதை இருக்கு. They must have that awareness always in them. இந்த மாதிரி ஒரு உணர்வு ஒரு விழிப்பு ஒரு ஜாக்கிரதை எப்போதும் இருக்கணும். Whether everything is good or everything எல்லாம் நல்லா இருந்தாலும் சரி இல்ல காரியங்கள் கெட்டு போனாலும் whether சரி they have good health or இல்ல நல்ல bad ஆரோக்கியம் health, அவர்களுக்கு இருந்தாலும் சரி ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தாலும் whether சரி they have money or don't have அவர்களுக்கு money, பணம் இருந்தாலும் சரி பணம் இல்லாவிட்டாலும் சரி whether they have problems or no problems, அவர்களுக்கு பிரச்சனை வருதோ பிரச்சனை இல்லாமல் in இருக்குமோ all circumstances, இப்படி எல்லாவித சூழ்நிலைகளிலும் in brightness, in darkness, இல்ல இருளிலோ அந்த வெளிச்சத்திலோ in sickness, in health, இல்ல வியாதியிலோ சுகத்திலோ in all circumstances, எல்லா சூழ்நிலைகளிலும் they must have that awareness. அவர்களுக்கு அந்த ஒரு விழிப்பு ஜாக்கிரதை உண்டாயிருக்கும். Praise the name of the living God. நாமத்துக்கே Then only they will be able to stay truthful to that covenant. அப்பொழுது மாத்திரமே அவர்கள் இருவரும் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையிலே ஒருவருக்கொருவர் அவர்கள் உண்மையுள்ளவர்களாயிருப்பார்கள். It is the same with the life that we are living நாம் in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற இந்த வாழ்க்கையும் கூட அதை போன்றதே. We are espoused to one husband as a chaste virgin. நாம் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க So நிமித்தம் that is the reason these wise virgins, they magnify that identity. அது நிமித்தமாக இந்த புத்தி உள்ள கன்னிகைகள் அவர்கள் தாங்கள் கொண்டிருக்கிற அந்த ஸ்தானத்தை அந்த அடையாளத்தை அவர்கள் They prioritize that identity. அந்த அடையாளத்தை கொடுத்து அவர்கள் முதன்மைப்படுத்தினார். That's why they are always aware of who they are in Christ. எப்போதுமே கிறிஸ்துவுக்குள்ளே தாங்கள் யார் என்கிற அடையாளம் அந்த ஜாக்கிரதை அவர்களுக்கு Always. எப்போதும் இருந்தது. Whether problems are there, there are no problems. அவர்களுக்கு பிரச்சனை இருக்குதோ பிரச்சனை இல்லை. Whether they are sick or not sick. அவர்கள் வியாதிப்பட்டார்களோ வியாதி இல்லை. Whether they have big bank balance or don't have anything. இல்ல வங்கியில் அவர்களுக்கு பணம் அதிகமாக இருக்கிறதோ பணமே இல்லாமல் இருந்தார்கள். Constantly aware of ஆனா their ஒரு identity. நிலைத்த ஒரு அடையாளத்தை குறித்த ஒரு முதன்மை. Praise the name of the living God. The Lord was teaching this to Job. இத ஆண்டவர் யோபுவுக்கு அவர் போதிக்கிறார். The bride of Christ, கிறிஸ்துவின் மணவாட்டி she never wavers in her identity that she has in Christ. தான் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டிருக்கிற அடையாளத்திலே அப்படி இப்படி அவர் அளவுபடுகிறவளாய் இருக்க No கூடாது. circumstances can change that. எந்த ஒரு சூழ்நிலையும் அவளை அவிதமாய் மாற்றாது. No situation can change that. எந்த ஒரு சூழ்நிலையும் அவளை மாற்றக்கூடியது. Because she is from the time the morning stars were shining. ஏனென்றால் விடியற்காலத்து நட்சத்திரங்கள் கம்பீரித்து பாடும்போது இவளும் கம்பீரித்து மகிழ்ந்தவள். Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That's why she will never change that identity. அதனால் அவள் தன் அடையாளத்தை ஒரு காலம் அவள் மாற்றுகிறவள் அல்ல. It may be hard for us to find the difference between who is wise virgin and who is a foolish இது virgin. யார் புத்தியுள்ள கன்னிகைகள் யாரு புத்தி இல்லாத கன்னிகைகள் யார் என்று நாம் அடையாளம் காண்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். But only two people know. ஆனா ரெண்டு பேருக்கு மட்டும் நல்லா தெரியும். Except two people, அந்த ரெண்டு பேரை தவிர it's very difficult for anyone to know யாருமே who is அதை wise அறிவது and who is foolish. யாரு புத்தியுள்ள கன்னிகைகள் யார் புத்தி இல்லாதவர்கள் Do என்று. you know the first person who knows அந்த it? முதல் நபர் யார் என்று தெரியுமா? God knows them. தேவன் தாமே அறிவார். He said, I know my sheep. And ஆண்டவர் they know சொல்றாரு me. என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் அவைகள் என்னை அறிந்திருக்கிறது. My sheep hear my voice. I know them. என் they follow. ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவைகள் எனக்கு பின் Do you know who is செல்கிறது. the second person that அந்த knows? இரண்டாவது நபர் யார் தெரியுமா? Ourselves. நாமே Ourselves for ourselves. நமக்கு நாமே. It's not our job நம்முடைய வேலை இல்ல to know who are all wise, who are all foolish. யாரெல்லாம் புத்தி உள்ளவங்க யாரெல்லாம் புத்தி இல்லாதவங்கன்னு கணக்கு போடுற வேலை. But we will clearly know ஆனா தெளிவா நமக்கு தெரியும் whether we are wise or foolish. நாமும் புத்தி உள்ளவங்களா புத்தி இல்லாதவங்களா. Whether we are true believers or even fake நாம் believers. உண்மையான விசுவாசிகளா இல்ல போலியான விசுவாசிகளா. God knows. தேவன் அறிவார். Each and every one of us know அதன் for ourselves as பின்பாக individuals நமக்கு நாமே நம் ஒவ்வொருவரும் தனிப்பட நம்மை நாமே அறிவோம். whether we belong to the wise lot or the foolish lot. நாம புத்தியுள்ள கன்னிகைகள் கூட்டத்தில் இருக்கிறோமா புத்தி இல்லாதவர்கள் கூட்டத்தில் அங்கமா இருக்கோம். Some people are deceived. They think they are wise, but they சிலர் live foolish. புத்தியுள்ளவர்களா நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில. But only after ஆனா அது the bride goes up, மணவாளன் போன பின்புதான்
they will be able to understand they have missed something. அவர்கள் ஏதோ ஒன்றை இழந்ததாக அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். That's what happened in the parable of the 10 virgins. அதத்தான் அந்த புத்தியுள்ள 10 கன்னிகைகள் உபமானத்திலே நாம் The பார்க்கிறோம். bridegroom came. மணவாளன் வந்து விட்டான். The bride was taken up. மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டாள். Who are those bride? அந்த மணவாட்டிகள் யார்? Only the wise virgins. அது புத்தியுள்ள கன்னிகைகள் The மாத்திரமே. foolish, they were trying to do something. அந்த புத்தி இல்லாதவர்கள் ஏதோ ஒன்று செய்ய முயற்சித்தார்கள். For they also wanted to go with the bridegroom. அவங்களும் மணவாளனோடு செல்வதற்கு முயற்சி செய்தார்கள். Because a lot of things were similar between both the groups. ரெண்டு கூட்டத்துக்கும் अनेक காரியங்கள் ஒன்றாகவே இருந்தது. They all slept together. எல்லாருமே நித்திரை செய்தார்கள். When the bridegroom tarried, மணவாளன் வர தாமதித்த போது they all trimmed their lamps. அவர்கள் எல்லாரும் எழுந்த பின்பு மணவாளன் வரானோன தீவட்டிகளை I believe ஆயத்தப்படுத்தினாங்க. in the beginning of that parable the scripture says they all took their lamps and went forth to meet the bridegroom. அவங்க எல்லாருமே தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனை சந்திக்க போக புறப்பட்டார்கள் என்று They all பார்க்கிறோம். started their journey அவர்கள் தங்கள் with the same பிரயாணத்தை intention. ஒரே நோக்கத்தோடு தான் அந்த 10 பேரும் அவர்கள் கிளம்பினார்கள். But the foolish did not have something the wise. ஆனா புத்தியுள்ளவர்கள் கொண்டிருந்தது போல புத்தி இல்லாதவர்கள் சில காரியம் It's அவர்களிடத்தில் that இல்லை. genuine anointing அந்த உண்மையான அபிஷேகம் that அவர்களிடத்தில் taught இல்லை. them all things. அவர்கள் எல்லாவற்றையும் அந்த அபிஷேகம் எல்லாவற்றை குறித்து அவர்களுக்கு That's போதிக்கும். why the wise were restored in all things. அதனால அவர்கள் பெற்ற அந்த அபிஷேகம் அவர்களுக்கு எல்லாவற்றையும் போதித்ததுனால அவர்கள் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். So when the scripture says Elijah shall surely first come and restore all எலியா things. வந்து முந்தி வருவது மெய்தான், அவன் வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான். So when the Spirit of God தேவனுடைய ஆவியானவர் வரும்போது in these day and time, இந்த நாட்களிலே இந்த நேரத்திலே when he restores all things, அவர் எல்லாவற்றையும் அவர் சீர்படுத்துகிறார், தீர்ப்புகிறார். only the bride will listen to it. அதுக்கு மணவாட்டி மாத்திரம்தான் அதுக்கு கவனம் Only the கொடுப்பார். wise virgins will listen to it. புத்தியுள்ள கன்னிகள் மாத்திரமே தங்கள் கவனத்தை கொடுப்பார்கள். Praise the name of the living உம்முடைய God. நாமத்துக்கே மகிமை. It all begins by being born again by the incorruptible seed of இது God's word. எல்லாம் ஆரம்பிக்கிறது அவருடைய வார்த்தையாகி அழிவில்லாத இந்த வித்துனாலே மறுபடியும் பிறப்பதன் மூலமாக. Praise the name of the living உம்முடைய God. நாமத்துக்கே மகிமை. Without that there is no life in Christ. அப்படி இல்லாமல் அது இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு வாழ்க்கை ஜீவனே கிடையாது. But after we are born again, நாம் மறுபடியும் பிறந்த பின்பு by this seed இந்த வித்தினாலே we must grow in our life நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும். according to the details that are recorded in this same seed அதே by which we were born வித்திலே again. என்ன நாம் மறுபடியும் பிறந்த அந்த வித்திலே என்ன காரியமெல்லாம் இருக்கிறதோ அதன்படியாய் நாம் வளரப்பட வேண்டும். We don't see, it's even against science. விஞ்ஞானத்துக்கு எதிராக கூட Nobody is born with one seed and grow according to the details of another seed. ஒரு வித்தினாலே பிறப்பிக்கப்பட்டு இன்னொரு வித்தின் விளக்கத்தின்படியா வளர்றது எதுவுமே இல்லை. It's even against science. அது வந்து விஞ்ஞானத்துக்கே As it எதிரானது. is in the natural, so also it is in the எப்படி spiritual. இயற்கையின் காரியம் எப்படியோ அது போலதான் உண்மையான காரியம். The wise virgins, புத்தியுள்ள the கன்னிகைகள் bride of Christ, கிறிஸ்துவின் மணவாட்டி they are born again by the incorruptible seed அவர்கள் of God's word. அழிவில்லாத வித்தாகி ஆண்டவருடைய வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். Not genetically modified seed. அவர்கள் அந்த மரபணு செய்யப்பட்ட வித்தினாலே அல்ல. After they are born again, அவர்கள் மறுபடியும் பிறந்த பின்பு their growth, அவர்கள் வளருகிறார்கள். their life in Christ, அவர்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளே their வளருகிறது. attributes, அவருடைய தன்மைகள் their functioning, அவைகள் எல்லாம் இயங்குகிறது. their character, அவருடைய their குணாதிசயங்கள், behavior, அவருடைய நடத்தைகள், every affairs of their life, அவருடைய வாழ்க்கையின் சகல காரியங்களும் it comes from that same அதே incorruptible seed of God's வித்தாகிய word. ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து வருகிறதா இருக்கிறது. Praise the name of the உம்முடைய living God. நாமத்துக்கே மகிமை. So we were all from before the beginning. நாம் எல்லாரும் ஆரம்பத்துக்கு முன்னான காலத்துல The scripture clearly says when the morning stars sang together. வேத வசனம் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது அதிகாலை நட்சத்திரங்கள் எல்லாம் விடிய காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் அது கம்பீரித்து பாடும்போது The sons of God shouted for joy. தேவ புத்திரர்கள் எல்லாம் அவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்தார்கள். Praise the name of the living உம்முடைய God. நாமத்துக்கே மகிமை. We have to be restored back
to that position of sons and daughters of God. தேவனுடைய புத்திரராய் தேவனுடைய புத்திரர்களாய் அதே அந்த ஸ்தானத்துக்கு நாம் மீண்டுமாய் சீர்பொருந்தப்பட வேண்டுமானால் Begins by being born again by அது the மறுபடியும் அந்த அழிவில்லாத வித்தாகளுடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் பிறக்கிறதிலே ஆரம்பமாகிறது. because without birth we cannot become the children to our parents. ஏனென்றால் நாம் பிறப்பில்லாமல் நம் பிள்ளைகளாக நம்முடைய பெற்றோருக்காக முடியாது. Same way, unless and until we are born again by the incorruptible seed of God's word, அழிவில்லாத அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படாமல் cannot be sons and daughters நம் of God. தேவனுக்கு புத்திரராய் இருக்க Scripture முடியாது. says, as many as received him, to them gave he power to become the sons of God. அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் As கொடுத்தார். we are born again by this seed, அந்த வித்தினாலே நாம் மறுபடியும் பிறந்தபடி so also we grow and live by this seed. இதே வித்தை கொண்டே நாம் அதன்படியாய் வளரப்பட வேண்டும். No compromise, அதுல எந்த ஒரு ஒத்துப்போகிற காரியம் no இருக்கக்கூடாது. detours, deviation. இல்ல எந்த ஒரு திருப்பமோ வேரியேஷனும் இருக்கக்கூடாது. Praise the name of the living என் God. நாமத்துக்கே That is how we are restored back to that same glory that we had with him that once was. அவரோடு கூட உலக தோற்றத்துக்கு முன்பாக கொண்டிருந்த அந்த மகிமைக்கு ஒப்பான அந்த மகிமையை அப்பொழுது மாத்திரமே நாம் அடைய முடியும். Praise the name of the living என் God. நாமத்துக்கே மகிமை. When the morning stars sang together, அந்த விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி the sons of God shouted for joy. பாடும்போது தேவ புத்திரர்கள் எல்லாம் கெம்பீரித்து மகிழ்ந்தார். Praise the name of the living என் God. நாமத்துக்கே மகிமை. See, if somebody argues with you யாராவது ஒருவர் உங்களோடு கூட வாக்குவாதம் செய்கிறார் என்றால் that God did not create this world, ஆண்டவர் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கல, he is not the author of creation, அவர் இந்த சிருஷ்டிப்புக்கு அவர் ஆதாரம் அல்ல, everything happened by itself, எல்லாமே அது தானாய் நடைபெற்ற this ஒன்று. cosmos came and hit this and a bursting happened and that's how everything came into existence. அவர்கள் சொல்லுகிறது போல ஏதோ ஒன்று வந்தது மோதினது அதெல்லாம் தானாக See, உண்டானது. all these people, they will explain the process. இந்த நடைபெற்ற எல்லா காரியத்தையும் பத்தி சொல்லுவாங்களே ஒழிய This came and dashed here, that இது went and hit வந்துச்சு there. அது வந்துச்சு இது இடிச்சிச்சு அது பழந்ததுன்னு. But who was behind all of that? ஆனா இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? Who was orchestrating it? இது எல்லாத்தையும் இயக்குகிறது யார்? That they will not talk about. அதை பத்தி சொல்ல மாட்டாங்க. That is our creator. அதுதான் நம்முடைய சிருஷ்டிக. Maybe they explain this and that by their scientific knowledge. அவர்களுடைய விஞ்ஞான அறிவை கொண்டு இது அது என்று அவர்கள் சொல்லலாம். But who was behind all of that? ஆனா இந்த கிரிகளுக்கு பின்னாக இருப்பவர் யார்? That is God Almighty. அது சர்வபலமுள்ள தேவன் மாத்திரமே. Praise the name of the living என் God. நாமத்துக்கே மகிமை. Somebody argues with you. யாராவது ஒருவர் உங்களோடு கூட How வாக்குவாதம் this world செய்கிறாரா? came into existence. இந்த உலகம் எப்படி உலகத்து தாமாக How did உண்டானது? the earth came into existence. எப்படி இந்த பூமி உண்டானது? How did the trees and the plants and the எப்படி human life and இந்த the animal life came into existence. மிருக ஜீவனுடைய ஜீவன்கள் இந்த செடிகள் கொடிகள் மரங்கள் மனுஷ ஜீவன்கள் எப்படி உண்டானது? What you will say? நீங்க என்ன சொல்லுவீங்க? What will be your answer? உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? தேவன் சிருஷ்டித்தார்னு சொல்லுவீங்க. மனுஷன் உருவானதுக்கு அவன் ஏதோ ஒரு டெக்னிக் சொல்றான்னு வச்சுக்கோங்க, நீங்க அதை நம்புவீங்களா இல்ல பைபிள் சொல்றதை நம்புவீங்களா? பைபிள் சொல்றதுன்னா நம்புவீங்க? சண்டை கூட போடுவோம். We will even go to the point of arguing with them. அவர்களோடு வாக்குவாதம் முத்திர நிலைமைக்கு போகும். நம்ம பேசுவோம். ஒரு நேரத்தில் அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ என்ன பக்கத்துல இருந்து பாத்தியான்னு கேட்பான். அப்ப நம்ம என்ன சொல்லணும்? ஆமாண்டா நான் பார்த்தேன். எஸ் பார்த்தா மாதிரியே எக்ஸ்பிளைன் பண்றியான்னு. இல்லடா நான் உண்மையாவே இருந்தேன். I was sitting in the mind of God. தேவனுடைய சிந்தையிலே நான் I was sitting in the mind of God and I was watching everything that is going on. சிந்தையிலே இருந்து அவர் சிருஷ்டிக்கிற சகல காரியங்களும் என்ன நடக்குதுன்னு I see the sun and the moon and the stars when he spoke it. நான் அவர் அந்த சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் வார்த்தையை கொண்டு பேசின I போது நான் saw பார்த்தேன். man was created in the image and in the likeness of God. மனுஷனை அவருடைய சாயலை அவருடைய ரூபமாய் அவர் சிருஷ்டிக்கும் போது நான் அவருடைய சிந்தையில இருந்தேன். I know him fashioning the man out of the dust of the அந்த ground. பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கும் போது நான் அவருடைய சிந்தைக்குள்ளாய் And breathed into that man that he made out of the ground into his nostrils. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கின அந்த மனுஷனுடைய நாசியிலே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதும் போதும் நான் இருந்தேன். That's how he became a living soul. அப்படிதான் அவன் ஜீவ ஆத்மாவானார். From where do you get this vigor and impetus to speak everything as if you have
seen it. நீங்க நேரா பார்த்த மாதிரியே இந்த காரியத்தெல்லாம் அவ்வளவு உறுதியா எப்படி திட்டமா நீங்க சொல்ல முடியும் உங்களால? When the morning stars sang together, அங்கே விடியற்காலத்து நட்சத்திரங்கள் பாடி, the sons of God shouted. அப்பொழுது தேவனுடைய புத்திரர்கள் எல்லாம் கெம்பீரித்தார்கள். We all were in the mind of God. நாம் எல்லாரும் தேவனுடைய சிந்தையிலே இருந்தோம். Every one of the sons and daughters of God. தேவனுடைய குமாரராய் குமாரத்திகளாய் இருக்கிற ஒவ்வொருவரும் Before the beginning. அந்த ஆதிக்கு முன்பான காலத்துல, during the beginning, அந்த ஆரம்பத்தின் காலத்துல we were watching everything that was எல்லாவற்றையும் நடைபெறுகிற ஒவ்வொன்றையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கோம். That's the reason அந்த faith காரணத்தினால on the word of God is unshakable. தேவன் வார்த்தை கொண்டிருக்கிற அந்த விசுவாசம் அசைக்கப்பட முடியாத ஒன்றாக இருக்கு. அதிகாகமம் 1 எந்த டைரக்டர் படம் எடுக்கிறானோ இல்லையா, நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். அவ்வளோ உறுதி இருக்குது நமக்குள்ள. அதே உறுதி it must come for the whole counsel of God. தேவனுடைய முழு ஆலோசனைக்குள்ளும் அந்த உறுதி உண்டாக வேண்டும். அதே தேவன் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காரு, எழுதி இருக்கிறார். For that you need to prioritize and magnify your identity in Christ. அப்படி அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை விசுவாசம் எல்லா ஆலோசனையிலும் இருப்பதற்கு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுடைய அடையாளம் இன்னது என்பதை நீங்கள் முதன்மைப்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும். No matter whatever our circumstances are, no matter whatever our circumstances will be, நம்முடைய சூழ்நிலைகள் இப்பொழுது நாம் கடந்து போய் இருக்கிறது எப்படியோ இல்லை வரப்போகிற காலம் எப்படி இருந்தாலும் சரி, the real identity can never change. நமக்கு இருக்கிற அந்த உண்மையான அடையாளம் ஒரு காலம் மாறுகிறது இல்லை. ஆதார் கார்டு ஒன்று வாங்கினா கடைசி வரைக்கும் இடையில மாற்றுவாங்களா? போ உனக்கு சிக்காயிடுச்சுப்பா, நீ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு உனக்கு ஆதார் கார்டை மாற்றி தரேன்னு சொல்லுவாங்களா? பா நீ ஆதார் கார்டு வாங்குறப்ப பணக்காரனா இந்த இப்போ என்ன ரொம்ப ரொம்ப ஓட்டாண்டி ஆகிட்ட, உனக்கு வேறு ஆதார் கார்டு போட்டு தரேன்னுவாங்களா? ஐடென்டிட்டி நெவர் சேஞ்சஸ். அடையாளம் ஒரு காலம் மாறுகிறது இல்லை. But the identity that we have in Christ is an eternal identity. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள் கொண்டிருக்கிற அடையாளமானதோ நித்தியமானது. It is more real than any identity that we might have in this world. நாம் இந்த உலகத்தில் கொண்டிருக்கிற எந்த ஒரு அடையாளத்தை காட்டிலும் அதிக நிச்சயமானது, உறுதியானது, உண்மையானது. Aadhaar card becomes null and void once we leave this earth. இந்த பூமியை விட்டு போனோம்னா அன்னையோட முடிஞ்சது அந்த ஆதார் கார்டு. It is only good to be burnt in fire. அது தீயில போட்டு எரிக்கிறதுக்கு good for nothing. அது ஒன்றுக்கும் உதவாது. But the identity that we have in Christ, ஆனா கிறிஸ்துவுக்குள் நாம் கொண்டிருக்கிற அந்த அடையாளம், it is an eternal identity. அது நித்தியமான ஒன்று. It has got no beginning, it has got no ending. அதற்கு ஒரு ஆரம்பமும் இல்லை, அதற்கு ஒரு முடிவும் கிடையாது. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. So we must focus on who we are. எனவே நாம் யார் என்கிறதுல கவனம் நமக்கு இருக்கணும். More than saying I am the father of, I am the son of this man and this woman. நான் இந்த மனுஷனுக்கு இந்த மனுஷிக்கு மகனா மகளா இருக்கிறேன். I am the daughter of this man and this woman. இல்ல இந்த மனுஷிக்கு நான் மகளா More இருக்கிறேன் than என்று saying I சொல்றேன். was born in this hospital in this city. நான் இந்த ஹாஸ்பிடல்ல இந்த பட்டணத்துல பிறந்தேன்னு More சொல்றத than saying I am the citizen or the nationality of this நான் location. இந்த இந்த தேசத்து குடிமகன் என்று சொல்வதை I am the காட்டிலும், student from this university. நான் இந்த யுனிவர்சிட்டியினுடைய மாணவன் என்று சொல்வதை காட்டிலும், I am the husband of this person or the wife of this person. இல்ல நான் இந்த நபருடைய மனைவி, இந்த நபருடைய புருஷன் என்று நாம் சொல்வதை காட்டிலும், I am doing this job in this company. இல்ல இந்த கம்பெனில இந்த வேலை செய்கிறேன் என்று உயர்த்துவதை More காட்டிலும், than all of that identity, இவை எல்லா அடையாளங்களை காட்டிலும் மேன்மையான ஒன்று. we need to have the identity that we have in Christ. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கொண்டிருக்கிற அந்த அடையாளம் தான் மேன்மையானது. Born again by the incorruptible seed of அழிவில்லாத அவருடைய வார்த்தையாக வித்தினாலே நாம் மறுபடி பிறப்பதன் மூலமாக இது God. I live by ஆரம்பமாகிறது. every word that proceeds from அவருடைய God. வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையின்படியாய் பிழைக்க வேண்டும். See, God's people, தேவனுடைய ஜனங்கள், the bride of Christ, கிறிஸ்துவின் மனவாட்டி, the wise virgins, புத்தியுள்ள கன்னிகைகள், they focus on their birth. அவர்களுடைய பிறப்பிலே அவர்கள் கவனமுடையவர்களாக What இருக்கிறார்கள். birth? என்ன பிறப்பு? Not their natural birth. இயற்கை பிறப்பில் அல்ல, They focus on their spiritual birth. அவருடைய ஆவிக்குரிய பிறப்பிலே கவனம். They focus on the identity that they have because of the spiritual birth. அந்த ஆவிக்குரிய பிறப்பினால் அவர்கள் கொண்ட அந்த அடையாளத்தை குறித்த ஒரு கவனம். We see a great example in the book of Genesis. ஆதியாகமத்தில் ஒரு பெரிய ஒரு உதாரணம். Isaac had two sons, ஈசாக்குக்கு 2 குமாரர்கள், twin brothers.
ரெண்டு சட்ட சகோதரர்கள், Esau and Jacob. ஏசா யாக்கோபு. Who are they? அவங்க யாரு? Born of the same mother and the same father. அதே தகப்பனுக்கு அதே தாய்க்கு பிறந்தவங்க தான். But one person, ஆனா அதுல ஒருத்தன் he was focused on his birthright. அவனுடைய சேஷ்ட புத்திர பாகத்துல கவனம் வச்சிருந்தான். Actually Esau must have, ஏசாக்கு தான் அந்த கவனம் இருந்திருக்க வேண்டும். but Jacob had his eyes on the birthright. யாக்கோபுக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்துல கவனம் போச்சு. He prioritized that identity. அந்த அடையாளத்தை அவன் முதன்மையாக வைத்தான். He magnified that identity. அந்த அடையாளத்தை அவன் மேன்மையாய் நினைத்தான். Somehow I need to possess that birthright. எப்படியாவது அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை நான் அடைஞ்சிரணும். But what did Esau do? ஏசா என்ன பண்ணா? For a meal, ஒரு சாப்பாட்டுக்காக, கூழுக்காக, not buffet, பெரிய ஒரு விருந்து இல்ல, just a pot of pottage. ஒரே ஒரு பானை கூழுக்கு He sold his birthright. தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். Do you know what the scripture says? வேதவசனம் என்ன தெரியுமா சொல்லுது? In Romans 9:13, ரோமர் 9:13, the scripture says, as it is written, Jacob have I loved, but Esau have I hated. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். Why? What's the reason? ஏன், என்ன காரணம்? Both are born to the same mother and the same father. ரெண்டு பேரும் ஒரே தகப்பன் தாய்க்கு பிறந்த Both பிள்ளைகள். came out of the same lines. ரெண்டு பேரும் ஒரே அறையிலிருந்து They were born வந்தவர்கள். out of the same womb of the அதே same mother. தாயின் கருவிலிருந்து வந்தவர்கள் தான் ரெண்டு பேரும். Genesis 25:34 says, ஆதியாகமம் 25:34 சொல்லுகிறது, Jacob gave Esau bread and pottage of lentils, and he did eat and drink and rose up and went his way. Thus Esau despised his birthright. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். அவர் ஐடென்டிட்டி என்ன பண்ணிட்டாரு? He forgot his identity. அவனுடைய அடையாளத்தை அவன் மறந்து போனான். He just belittled his identity. அந்த அடையாளத்தை அவன் வேறு Oh, விதமாக, what's big deal about this? இதை வச்சு என்ன பெருசு நான் செய்ய I போறேன்? need bread and pottage of lentils. எனக்கு பயித்தங்கூழும் அப்பமும் தான் வேணும். But Jacob, ஆனா யாக்கோபு, he was focused on his birthright. அவன் தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்திலே கவனம் Somehow வைத்திருந்தான். I must obtain that. எப்படியாவது நான் அதை பெற்றுக்கொள்ளணும். That is why the scripture says, அதைத்தான் வேதவசனம் Jacob சொல்கிறது, have I loved, Esau have I hated. யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று. Praise the name of the living God. என் நாமத்துக்கே மகிமை. If we focus on our birth through the incorruptible seed of God's word, அழிவில்லாத அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே நாம் மறுபடியும் பிறந்த அந்த பிறப்பிலே நாம் கவனம் if we hold on to the identity that we received because of our born again experience நாம் through the மறுபடியும் பிறந்த incorruptible seed of God's word, அனுபவத்தின் மூலமா, இந்த அழிவில்லாத வித்தினாலே பிறந்த மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்தினாலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த அடையாளத்திலே நாம் உறுதியாய் if we prioritize and magnify the identity that we possessed because of being born again by this word, இந்த வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்ததினாலே நாம் கொண்டிருக்கிற அந்த அடையாளத்தை நாம் முதன்மைப்படுத்தி if we மேன்மைப்படுத்துவோம். prioritize and magnify the identity that we receive because of living by every word that proceeds forth out அவருடைய of the வாயிலிருந்து mouth of புறப்பட்டு God, வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிற அந்த அனுபவத்திலே நாம் வாழ்வோமானால் இந்த அடையாளத்தையும் அந்த அதனுடைய மேன்மையும் நாம் மேன்மைப்படுத்தி வாழ வேண்டும். we will be able to live our life as the bride of Christ. நாம் கிறிஸ்துவின் மனவாட்டியாய் நாம் வாழ நமக்கு சாத்தியமாகும். The bride has prepared herself and made herself ready, the scripture says. வேதவசனம் சொல்லுகிறது, மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று. No matter the circumstances, சூழ்நிலை என்னவா இருந்தாலும், no matter the situation, எந்த ஒரு காரியமே the chosen ones focus to identify themselves and தெரிந்து magnify கொள்ளப்பட்டவன், as to who they are in Christ. தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிறிஸ்துவுக்குள்ளே தான் கொண்டிருக்கிற அடையாளம் என்னது என்பதை குறித்த ஒரு உணர்வு, அதை குறித்த ஒரு முதன்மை மேன்மை அவனுக்கு In all seasons, in all circumstances. எல்லா சூழ்நிலையில எல்லா நேரங்களிலும் கூட. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. That's how the wise virgins living in this day and age, இப்படித்தான் இந்த புத்தியுள்ள கன்னிகைகள் இந்த காலத்திலே நேரத்திலே அவர்கள் they வாழ்கிறார்கள். treasure
the born again experience more than anything else. அவர்கள் தாங்கள் மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்தை அதை பொக்கிஷமாக மற்ற எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையாக They நினைத்திருப்பார்கள். treasured that identity and magnify that identity they received because of being born again by the incorruptible seed of God's word. அந்த அழிவில்லாத அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே மறுபடியும் பிறந்த அந்த அனுபவத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே பொக்கிஷமாக வைத்து அதை முதன்மைப்படுத்தி மேன்மைப்படுத்தி Their new வாழ்வார்கள். life in Christ, that is more than anything and everything else. அவர்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்குள்ளான அந்த புதிய ஜீவன் தான் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானதாய் They அவர்களுக்கு dare இருக்கும். not do anything against that new life. அந்த புதிதான ஜீவனுக்கு விரோதமாய் அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய They மாட்டார்கள். dare not even think to do anything அதை against that எந்த life. ஒன்று விரோதமாய் செய்யக்கூடாது நினைக்க மாட்டார்கள். They don't refuse any part of God's word. தேவனுடைய வார்த்தையின் எந்த ஒரு பங்கையும் அவர்கள் மறுக்க How can மாட்டார்கள். they refuse it? எப்படி அதை They மறுப்பார்கள்? are born of that அவர்கள் word. அந்த வார்த்தையினாலே That பிறந்தவர்கள். is why it is not possible for them to அவர்களுக்கு refuse it. அவிதமாய் மறுப்பதற்கு சாத்தியமில்லாம ஒரு காரியமாயிடும். Because can a tree that is born out of a seed reject any details that are in that seed for its growth? ஒரு வித்திலிருந்து முளைத்த மரமானது அது வளர்வதற்குரிய வளர்ச்சி அந்த வித்திலிருந்து அது மறுக்குமா? No, மறுக்காது. it cannot. அது ஒரு காலம் செய்யாது. It's not possible. அது சாத்தியப்படாது. It will be out of order. இது ஒழுங்குக்கே It மாறானது. is unnatural. அது அநாகரிகமானது. As it is in the natural, so also it is in the எப்படி spiritual. இயற்கை எப்படியோ அப்படியோ தான் ஆவிக்குரிய காரியங்கள். When we hold on to that identity நாம் அந்த அடையாளத்தை பற்றி கொண்டிருக்கிற that வரைக்கும் we received because we are born again by the incorruptible seed of God's word, அவருடைய அழிவில்லாத வார்த்தையாகிய இந்த வித்துனாலே நாம் மறுபடியும் பிறந்தது. we won't refuse any part of நாம் God's தேவனுடைய word வார்த்தையின் எந்த ஒரு பங்கையும் நாம் நிராகரிக்க because மாட்டோம். we are born again by the seed of God's word. ஏனென்றால் அவருடைய வார்த்தையாகிய வித்தினாலே நாம் மறுபடியும் The incorruptible seed, அழிவில்லாத வித்து, not the genetically modified இல்ல seed. மரபணு செய்யப்பட்ட வித்து அல்ல. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. But the foolish virgins, ஆனால் புத்தியில்லாத கன்னிகைகள் they will talk everything, அவங்க எல்லாவற்றை குறித்தும் but when it பேசுவார்கள். comes to living their life, ஆனா அதன்படியாய் வாழ்கிற வாழ்க்கை வரும்போது they will have a set of rules for themselves. அவர்களுக்கென்று தாங்களே சில சட்ட திட்டங்களை They வைத்துக் talk கொள்வார்கள். all, எல்லாவற்றை குறித்து but when it பேசுவார்கள். comes to living their life, ஆனா வாழ்க்கை வாழ வரும்போது they pick and choose from here and இங்க there. கொஞ்சம் அங்க கொஞ்சம் மாத்திரம் தெரிந்தெடுத்து And they அதன்படியாய் said, I am வாழ்வார்கள். also a bride of Christ. நானும் கிறிஸ்துவின் மனவாட்டி. No, sir. இல்லங்க. Praise the name of the living God. நாமத்துக்கே மகிமை. Titus 3:8, the scripture says, Titus தீத்து சொல்லு. 3:8, 3:8 சொல்லுகிறது. this is a faithful saying, and these things I will that thou affirm constantly, that they which have believed in God might be careful to maintain good works. These things are good and profitable unto men. தீத்து 3வது அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டுமென்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். Here Apostle Paul writing to Titus, he says, he அப்போஸ்தலனாகிய writes, பவுல் தீத்துவுக்கு தன் நிருபத்தை Titus, எழுதும்போது, I want you to affirm something constantly to the believers. நீ விசுவாசிகளுக்கு நிலைத்த ஒரு போதகத்தை ஒரு காரியத்தை நீ செய்யணும். That those who have believed in God, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் they should be careful to maintain good works. அவர்கள் நற்கிரிகளை செய்கிறதுல ஜாக்கிரதையாய் இருக்கணும். The word maintain is very important. அந்த நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கிறது மிக முக்கியம். Maintain means they continue. பராமரிப்பது, அது தொடர்ந்து செய்கிறது. They don't have on season and off seasons. அதை செய்யறதுக்கு ஒரு காலம், செய்யாம இருக்க ஒரு That காலம் the அவர்களுக்கு believers கிடையாது. be careful in maintaining good works. எனவே தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் தாங்கள் செய்கிற நற்கிரியைகளிலே அவர்கள் செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கணும், தொடர்ந்து செய்ய வேண்டும். How do good works come? எப்படி நற்கிரியைகள் வரும்? Good works come from good God. அது நல்ல தேவனிடத்திலிருந்து வருகிறது, நல்ல கிரியை. Because there is nothing good, there is no one good but God. ஏன்னா தேவனை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் அல்ல, நல்லவனும் அல்ல.
He is the source of all goodness. நன்மைக்கான ஆதாரம் அவர்தான். He is good, the Bible says. வேதம் சொல்வது அவர் நல்லவர் என்று. Taste and see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The other people in this world, they might have some good things. அந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் ஏதோ சில நல்ல காரியங்களை தங்களோடு வைத்திருக்கிறார்கள். God and only God, the scripture says, is good. ஆனால் தேவன் ஒருவர் தான் நல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. So only from good God, எனவே நல்ல தேவனிடத்திலிருந்து மாத்திரமே நல்ல கிரியைகள் வரும். Praise the name of the living God. But how does it come? ஆனா இது எப்படி வரும்? Who created this earth? இந்த பூமியை சிருஷ்டித்தது The யார்? good God created this earth. நல்ல தேவன் தான் அதை சிருஷ்டித்தார். All that we see in Genesis 1, எல்லாமே ஆதியாகமம் 1:1. they are good works. அதெல்லாம் நற்கிரியைகள். How did those good works come? அந்த நற்கிரியைகள் எப்படி வந்தது? It came out of the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து வந்தது. The good God, அந்த நல்ல தேவன் through his good word, அந்த நல்ல word, நல்ல வார்த்தையின் மூலமாய் he wrought good works on this அவர் earth. இந்த பூமியிலே நல்ல கிரியைகளை கொண்டு வந்தார். If we say we believe in God, நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்று நம்மை நாமே if we சொல்லிக் say we கொள்வோம், believe in that good God, அந்த நல்ல தேவனை நான் விசுவாசிக்கிறேன் என்று let நாம் us heed சொல்லுவோம். to his good word அவருடைய நல்ல கிரியைகளை செய்வதற்கு நாமும் and be careful to maintain good works. அது மாத்திரமல்ல அந்த கிரியைகளை தொடர்ந்து செய்ய ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். Scripture says these things are good and profitable unto men. இது மனுஷருக்கு எல்லாத்திலும் நன்மையும் பிரயோஜனம் உள்ளதுமாய் இருக்கிறது. This is one of the attribute of the wise virgin. இதுதான் புத்தியுள்ள கன்னிகளுடைய தன்மைகளிலே ஒன்று. So it doesn't matter who we are or what we are. எனவே நாம யாரு எப்படிப்பட்டவங்க அத பத்தி காரியம் இல்ல. Forget about all the background that you have here. நீங்க இந்த பூமியிலே கொண்டிருக்கிற எல்லா பின்னணியத்தையும் மறந்துருங்க. If we are the bride of Christ, நாம் கிறிஸ்துவின் மணவாட்டியானால் use Aadhaar card and PAN card to do the business in this earth. இந்த பூமியிலே நாம் செய்ய வேண்டிய கிரியைகளுக்கு காரியங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய ஆதார் கார்டு மற்ற கார்டுகளை பயன்படுத்தலாம். If you go to the airport without ID, you cannot enter in. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனீங்கன்னா ஐடி இல்லாம உங்களை உள்ள அனுப்ப மாட்டான். To file your income tax without PAN card, you cannot do it. அவங்களுடைய வரியை நீங்க செலுத்தணும்னா PAN கார்டு இல்லாம நீங்க செய்ய முடியாது. Without the ration card, you won't be get any ration from the ration shop. இந்த ரேஷன் கடையில ரேஷன் கார்டு இல்லாம அதுக்குரிய காரியங்கள் கிடைக்காது. Just use that. எல்லாவற்றையும் பயன்படுத்துங்க. All the cards we have, நாம் கொண்டிருக்கிற எல்லா அட்டைகளும், from Aadhaar, from PAN, ஆதார்ல PANல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லா கார்டுகளும், it is to do certain things. அதெல்லாம் இந்த பூமியில சில காரியங்களை செய்வதற்கு நமக்கு உபயோகப்படுகிறது. Lawfully, rightfully. அதை சரியான விதத்திலே சட்ட ரீதியாக. But the identity that we have in Christ, ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கொண்டிருக்கிற அந்த அடையாளம், it is to live. அது நாம் வாழ்வதற்காக நாம் கொண்டிருக்கிற அடையாளம். வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். ஆமென். PAN கார்டு வாழ்வதற்கு இல்ல, ஐடி ஃபைல் பண்ண கொடுக்கப்பட்ட அடையாளம். ஆதார் கார்டு வாழ்வதற்கல்ல, எதுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம்? ஐடியா யூஸ் பண்ண கொடுக்கப்பட்ட அடையாளம். ஏடிஎம் கார்டு பணம் எடுக்கிற வாழ்வதற்காக அல்ல, பணம் வித்ட்ரா பண்ணுவதற்காக. எத்தனை பேருக்கு வழங்குது? ரேஷன் கார்டு வாழ்வதற்காக அல்ல, அரிசி பருப்பு கடையில இருந்து வாங்குவதற்காக. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அடையாளம் இது. It is to live our lives every day. நாம் அனுதினம் வாழ்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட இந்த கார்டு, பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாம் டெய்லியா யூஸ் பண்றீங்க? 24 மணி நேரமுமா? எல்லாத்துலேயும் ஒரு கயிறை போட்டு கட்டி கழுத்தில் மாட்டிக்கிறோமா? பாரு என் பேன் கார்டு, என் ஆதார் கார்டுன்னு. எப்போ தேவையோ யூஸ் பண்ணிட்டு அதை என்ன பண்ணிடுறோம்? மூளையில் தூக்கி போட்டுறோம். இது அப்படி செய்ய முடியாது. The identity that we have in Christ, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கொண்டிருக்கிற அந்த அடையாளத்தை அவிதமாய் நாம் செய்ய முடியாது. You cannot use it one day, ஒரு நாள் பயன்படுத்திட்டு hide it another day. இன்னொரு நாள் மறைச்சு வைக்கிறது. There are people like that. சிலர் இருக்கிறாங்க. But the bride of Christ will never be ஆனா like that. கிறிஸ்துவின் மனவாட்டி அப்படி செய்யக்கூடியவள் அல்ல. Prioritize and magnify that identity all the time. அவள் தன்னோட கிறிஸ்துவுக்குள்ளே கொண்ட அந்த அடையாளத்தையும் அந்த முதன்மையையும் மேன்மையும் எப்பொழுதும் ஒரே நிலையிலே கொண்டிருப்பாள். 24 hours a day, 7 days a week, 24 மணி நேரம் 7 நாள் ஒரு வாரம், until she beholds the face of the bridegroom. அவள் அந்த மணவாளனை முகமுகமாய் சந்திக்கிற அந்த நேரம் வரைக்குமா. She
is constantly aware of that identity. அந்த கொண்டிருக்கிற அடையாளத்தை குறித்த கவனம் ஜாக்கிரதை அவளுக்கு That's உண்டாயிருக்கும். why she stays true to that identity. அதனால கொடுக்கப்பட்ட அந்த அடையாளத்துக்கு அவள் உண்மையாய் இருக்கிறாள். She lives true to that அந்த identity. அடையாளத்தின்படி உண்மையாய் வாழ்கிறவளாய் இருப்பாள். So let us magnify and prioritize எனவே the identity நாம் that we have in கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டிருக்கிற அந்த அடையாளத்தை குறித்த ஒரு முதன்மை மேன்மை எப்பொழுது நமக்கு உண்டாயிருக்கட்டும். That is the attribute of the wise அதுதான் virgins, the bride of Christ. புத்தியுள்ள கன்னிகையாய் மணவாட்டிக்காய் இருக்கிற ஒரு அது சுவாபம், அதோடைய குணமாகும். God bless you all in Jesus' name. இயேசுதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். Let us all stand. நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.